தர்ஷனா இப்போ ஸ்கில்டு ஒர்க்கர் விசா பற்றி சொல்லியிருந்தீங்க. அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸுங்கிறது சொன்னீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே. ஸோ ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஜாப் ஆஃபர் ஒரு மேண்டேட்ரி ஆஸ்க். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கம்பெனிலேருந்து ஜாப் ஆஃபர் இருக்கணும். உங்களுக்கு ஜாப் ஆஃபர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கம்பெனி வந்து உங்களுக்கு ஸ்கில் ஒர்க்கர் விசா கொடுக்குறாங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்னு ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. இதை காசுன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக, விச் இஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப். ஸோ இது வந்து அவங்க வந்து இந்த லைசன்சிங் ஸ்பான்சர் பற்றி பேசுகிறோம்ல, ஸோ லைசன்ஸ் ஸ்பான்சரிங் லைசன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்க போயிட்டு சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்பை ஜென்ரேட் பண்ணணும் சிஸ்டமில் போய் சப்மிட் பண்ணி. ஸோ அதை ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு they'll give you that letter. ஸோ அந்த காஸ் லெட்டர் ஒன்று, ஜாப் ஆஃபர் ஒன்று, இது போக இங்கிலீஷ் எலிஜிபிலிட்டி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கா, உங்களால் கரெக்டாக பேச முடியுமா, இவங்க பேசுகிற இங்கிலீஷ் உங்களால் புரிஞ்சிக்க முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். இது நான் ஒன்றுன்னு ஏசலைன்னா யூ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ் தட் யூ கேன் டூ. ஒன்று வந்து ஐஎல்ஸ். ஸோ ஐஎல்ஸில் போயிட்டு இங்கிலீஷ் டெஸ்ட் எழுதிட்டு நீங்கள் நார்மல் ஜென்ரல் இங்கிலீஷே எழுதினாலே ஓகே. ஸோ ஐஎல்ஸில் எழுதி பேசிக் ஸ்கோர் எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா தென் தே சே தட் ஓகே இவங்களால் இங்கிலீஷ் பேச முடியும் அப்படிங்கிறது ஒரு ப்ரூஃப். ஸோ ஒரு ஆப்ஷன் வந்து ஐஎல்ஸ் எக்ஸாம் எழுதுறது. இன்னொரு ஆப்ஷன் வந்து நாரிக் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது, விச் இஸ் எலிஜிபிள் ஃபார் இந்தியன்ஸ். ஏன்னா நம்மளுக்கு வந்து முக்கால்வாசி அங்கே வந்து இங்கிலீஷ் மீடியம் தானே, ஸ்கூல் காலேஜ் எல்லாமே. ஸோ நாரிக் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது. ECCTIS அப்படிங்கிற இடத்துல போயிட்டு நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை எடுக்கணும். இது எடுக்கிறதுக்கு ரிக்குவயர்மெண்ட் என்னென்னா உங்களோட யூனிவர்சிட்டி நீங்கள் லாஸ்ட்டாக பண்ண கிராஜுவேஷன் டிகிரி சர்டிஃபிகேட்டில் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக பண்ண கிராஜுவேஷன் எந்த யூனிவர்சிட்டியில் பண்ணீங்களோ அந்த யூனிவர்சிட்டியில் போயிட்டு டிரான்ஸ்கிரிப்ட் கேட்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுதான். ஸோ யூனிவர்சிட்டியில் போயிட்டு டிரான்ஸ்கிரிப்டும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. அதில் வந்து அவங்க இங்கிலீஷ் தான் நீங்கள் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த லெட்டரையும் டிரான்ஸ்கிரிப்ட்ஸையும் நீங்கள் வந்து இந்த ECCTISல சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க ப்ராசஸ் பண்ணிவிட்டு வேலிடேட் பண்ணுவாங்க. உங்களோட மோட் ஆஃப் எஜுகேஷன் வந்து இங்கிலீஷில் இருந்தது அப்படின்னு சர்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுத வேண்டாம். ஸோ இது 2 தான் ஆப்ஷன். பட் 2த்துக்குமே ஆல்மோஸ்ட் சேம் எக்ஸ்பென்ஸ் தான். இப்போ ஐஎல்ஸ் எழுதுனீங்கனாலும் உங்களுக்கு ஒரு 15,000 ஆகிடும், ECCTISம் 15,000 செலவாயிடும். பட் ஐஎல்ஸ் ஆப்வியஸ்லி நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். எக்ஸாம் டேட், அந்த எக்ஸாம் பர்டிகுலர் டேட்டில் போயிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதி அதை பாஸும் பண்ணணும். கம்மி ஸ்கோர் எடுத்தாலும் முடியாது. ஐ திங்க் 6 அந்த மாதிரி எடுக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாத்துலேயுமே. ஸோ அந்த ஸ்கோரையும் நீங்கள் எடுத்திருந்தா தான் யூ வில் பி எலிஜிபிள். ஆனால் ECCTIS வந்து உங்களுக்கு 140 pounds கட்டணும் ஃபார் டு கெட் த சர்டிஃபிகேஷன். அதில் வந்து நார்மல் ட்ராக் வில் டேக் 3 weeks. அதில் ப்ரையாரிட்டி ட்ராக் இருக்குது. வித்தின் 1 day 2 day எல்லாம் கூட உங்களுக்கு அப்ரூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட், இந்த இங்கிலீஷ் டாக்குமெண்ட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் டிபி டாக்குமெண்ட். ஸோ டிபி டெஸ்ட் வந்து எவ்ரி ஸ்டேட்லேயும் ஒரு அப்ரூவ்ட் சென்டர்ஸ் இருக்குது. நம்ம எங்கே வேணால் போயிட்டு டிபி டெஸ்ட் எல்லாம் எடுக்கவும் முடியாது. UK கவர்மெண்ட் வெப்சைட்லேயே நீங்கள் அப்ரூவ்டு டிபி டெஸ்ட் சென்டர்ஸ் இருக்கும். இப்போ நான் வந்து சென்னை அப்போலோவில் பண்ணேன். சென்னை அப்போலோ கூட நுங்கம்பாக்கம்ல ஒரு அப்போலோ இருக்குல்ல, அந்த அப்போலோவில் தான் எடுக்கணும். யூ கான் டூ இட் அட் எனி பிளேஸ் யூ லைக். சும்மா போயிட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு டிபி டெஸ்ட் எடுத்து சப்மிட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஆத்தரைஸ்டு பிளேசஸில் நீங்கள் டிபி டெஸ்ட் எடுத்துருக்கணும். ஸோ அந்த டிபி டெஸ்ட்டு டாக்குமெண்ட். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் ஃபார் ஸ்கில்டு ஒர்க்கர் விசா. ஸோ இந்த விசாக்கு நம்ம ஏதாவது மினிமம் பேலன்ஸ் எதுவும் தேவையில்லை? மோஸ்ட்லி தேவைப்படாது. இப்போ நம்மள மாதிரி டெக் ரோல்ஸுக்கெல்லாம் யூ ஆர் ஆல்ரெடி டெக் ரோல்ஸ் இல்லை எனி ரோல் யூ கோ இன் டு ஸ்கில் ஒர்க்கர் விசாவுக்குன்னு மினிமம் சேல்ரி இருக்குது. ஸோ அந்த மினிமம் சேல்ரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்கில் ஒர்க்கர் விசாவுக்கு நீங்கள் எலிஜிபிளே ஆவீங்க. அந்த சேலரியும் உங்களுக்கு இருக்குல்ல. ஸோ ஆஃப்டர் யூ கம் ஹியர் யூ கோயிங் டு ஸ்டார்ட் ஒர்க். ஸோ அதனால் அதுக்கெல்லாம் பெருசாக சேவிங்ஸ் எல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஹேவ் திஸ் டாக்குமெண்ட்ஸ் யூ ஃபைன். இப்போ குளோபல் டேலண்ட் விசாவுக்கும் அதில் என்ன டாக்குமெண்ட்ஸ், அதில் என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது? ஓகே, குளோபல் டேலண்ட் விசா வந்து அது வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்கில்டு ஒர்க்கர்னு சொல்லலாம். பட் நாட் ஆஃப் அ ஸ்கில்டு ஒர்க்கர் கேட்டகரி. எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து குளோபல் டேலண்ட்டுன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா நீங்கள் இங்கே வந்துட்டு சர்வைவ் ஆகிக்கலாம் அப்படிங்கிறதோட ஒரு ப்ரூஃப் பேசிக்கலி. ஓகே, யூத் மொபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் க்ரைட்டீரியா இருந்தால் போகிறோம், நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, லாட்ரி கிடைக்கிது, நீங்கள் வந்துட்டு நீ உனக்கு தெரிஞ்ச வேலையை பண்ண, இந்த ஊரோட கல்ச்சரை பார்த்துக்கோ அப்படின்னு விட்டுருவாங்க இந்த ஊரில். ஆனால் குளோபல் டேலண்ட் விசா வந்து தே ரெக்கக்னைஸ் தட் யூ ஹேவ் த டேலண்ட் டு சர்வைவ் ஹியர். ஓகே, யூஆர் எலிஜிபிள் டு சர்வைவ் ஹியர். இந்த கண்ட்ரிக்கு உன் டேலண்ட்டும் வேணும், நீங்கள் வந்து எங்களுக்கு வேலை செய்யுன்னு சொல்லி கூப்பிடுறது குளோபல் டேலண்ட் விசா. பட் தென் இட் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார்
பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் Anyone. குளோபல் டேலண்ட் Citizenship. விசா வந்து எலிஜிபிள் ஃபார் யுவர் பிஆர். நீங்கள் பிஆர் ஆகிடலாம். இட் இஸ் நாட் அ ஈஸி விசா டு கெட். மற்ற எல்லா விசாவுமே கொஞ்சம் ஈஸி விசா. குளோபல் டேலண்ட் விசா இஸ் நாட் அ ஈஸி ப்ராசஸ். ஓகேங்களா? இட் இன்வால்வ்ஸ் லாட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து என்னென்ன செக்டார்ஸ்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஒரு ஆர்ட் இருக்குது, ஹெல்த் கேர் இருக்குது, அப்புறம் டிஜிட்டல்னு 3 செக்டார்ஸ் ஏதோ எலிஜிபிள் செக்டர்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இந்த 3 செக்டார்ஸ்லாம் நீங்கள் இருக்கணும். அதுக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒர்க்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒர்க் இல்லாமல் யூ ஷுட் ஹேவ் டிட் சம்திங் பேக் டு த கம்யூனிட்டி. லைக் கான்ஃபரன்சஸ்க்கு போகிறது. கான்ஃபரன்சஸ் போகிறதுனா நாட் அட்டெண்டிங் கான்ஃபரன்ஸ், ஸ்பீக்கர்ஸாக இருந்திருக்கணும். Okay. நீங்கள் நிறைய இடத்துல போயிட்டு ஸ்பீக்கராக இருந்து உங்களோட டெக்னாலஜி, இப்போ நீங்கள் iOS டெவலப்பர் அப்படின்றீங்கல்ல, ஸோ iOS ரிலேட்டடாக நீங்கள் எங்கெல்லாம் போயிட்டு என்னெல்லாம் கான்ஃபரன்ஸ் டாக் பண்ணியிருக்கீங்க, எங்கெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு 10 ஈவெண்ட்டுக்கு ஸ்பீக்கராக போயிருக்கீங்க, 10 இடத்துல போயிட்டு ஸ்பீக்கராக இருந்திருக்கீங்கன்னா, இதுக்கு ப்ரூஃப் நீங்கள் எப்படி கொடுக்கணும்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் த இன்வைட். இப்போ ஒரு இடத்துல உங்களை கான்ஃபரன்ஸ், இப்போ என்ன நீங்கள் வந்து இந்த பாட்காஸ்ட் கூப்பிடுறீங்கன்னா, யூ சென்ட் an email asking that can you come into our podcast. ஸோ அங்கே அந்த இனிஷியல் டாக்லேருந்து நீங்கள் பாட்காஸ்ட் முடிக்கிற வரைக்குமான எல்லா டாக்குமே வருதில்ல. அந்த மாதிரி நீங்கள் ஒரு டாக் ஷோக்கு போகிறீங்கன்னா, உங்களுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் அனுப்பிச்ச இன்வைட் லெட்டர்லேருந்து அப்புறம் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க, ஒரு டேட்டில் போகிறீங்க, உங்களை அப்போது ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போகிறீங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த கான்ஃபரன்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் அந்த ஈவெண்ட்டில் எடுத்த ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான எல்லா ப்ரூஃப்ஸுமே ஃபார் ஆல் த டாக் ஷோஸ் நீங்கள் வைக்கணும். இது ஒரு செட்டு. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்ஸ் மாதிரி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறதும் இஸ் இம்பார்ட்டண்ட். உங்களால் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரியான கம்பெனியில் ஸ்க்ராட்ச்லேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது. ரெண்டாவது, உங்களுக்கு ஸ்டார்ட் அப்லேயே யூ கெட் டு ஒர்க் இன் டு எவ்ரி ஃபீல்டில். இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்கன்னா, யூ டோன்ட் பி டெவலப்பர்னா டெவலப்பர் வேலையை மட்டும் பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து பிஏ ரோலை பார்ப்பாங்க, ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் ரோல் பார்ப்பாங்க, சேல்ஸ் பார்ப்பாங்க, மார்க்கெட்டிங் பார்ப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்போஷர் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் அப் மாதிரி கம்பெனிஸ்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். என்ஜிஓஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி சோஷியல் இம்பேக்டும் இருந்திருக்கணும். இது எல்லாத்துக்குமே எவ்ரி கைண்ட் ஆஃப் ப்ரூஃப் வைக்கணும். ஓகே. எல்லா ப்ரூஃபுமே நீங்கள் என்ஜிஓக்கு பண்ணியிருக்கீங்கன்னா, என்ஜிஓ உங்களை சர்டிஃபை பண்ணுவாங்கல்ல. இப்போ இவங்க வந்து அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எங்கள் என்ஜிஓக்கு ஒரு ஆப் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை சர்டிஃபை பண்ணி ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டு அந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும். இது எல்லாம் நீங்கள் வச்சு கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒரு 100 பேஜஸ் உங்களை பற்றி நீங்கள் வந்து ஒரு 100 பேஜஸ்க்கு டாக்குமெண்ட் எழுதணும். லைக் எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்க, எங்கே இருக்கீங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் மாதிரி. இது போக இப்போ நான் சொன்னேன்ல, இந்த டெக் ஈவெண்ட்ஸுக்கு நீங்கள் போகிறதோ இல்லை நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அது எல்லாத்தையுமே கொலெக்ட் பண்ணி யூ ஹாவ் டு ரைட் எவ்ரி திங் அஸ் அ லாங் டாக்குமெண்ட் வித் ஆல் தி ப்ரூஃப்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ். உங்களை தெரிஞ்சு வேறு கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் வந்து உங்களுக்கு இந்த நாலேஜ் இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம வந்து லிங்க்டின்ல என்டார்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறோம்ல, ஸோ அந்த மாதிரி என்டார்ஸ்மெண்ட் லெட்டர்ஸ், உங்கள் கூட ஒர்க் பண்ணவங்களோட என்டார்ஸ்மெண்ட் லெட்டர்ஸு, அந்த மாதிரி நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் வச்சு யூ ஹாவ் டு அப்ளை. அண்ட் இஃப் தே ட்ரூலி ரெக்கக்னைஸ் யூ, தேல் அப்ரூவ் தட் விசா. அதுதான் அதோட ப்ராசஸ். அண்ட் குளோபல் டேலண்ட்ல வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து இப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்ன இந்த எல்லா ப்ராசஸும் இருக்கிறது. இன்னொரு சைடு வந்து அவார்டு வின் பண்ணுறது. லைக் நோபல் ப்ரைஸ் அவார்டோ இல்லை கிராமி அவார்டோ, குவீன் எலிசபெத் அவார்ட்ஸ்னு உங்கள் செக்டாரில் ப்ராப்பர் ரெக்கக்னைஸ். அதுக்கும் ஒரு லிஸ்ட் இருக்குது. ஃபுல்லாமே கவர்மெண்ட் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த அவார்டு வாங்கியிருக்கீங்களோ அந்த அவார்டுக்கு நீங்கள் எலிஜிபிளான்னு செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் இந்த அவார்டு வாங்கியிருக்கீங்கன்னா, இதுக்கு யூ டோன்ட் ஹாவ் டு கிவ் அ டாக்குமெண்ட் ஆஸ் சச். ஏன்னா நீங்கள் வந்து நான் இந்த அவார்டு ஹோல்டர், இந்த இயரில் இந்த பர்டிகுலர் காம்படிஷனில் நான் இந்த அவார்டு எடுத்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்களே போய் வெரிஃபை பண்ணிக்கிறவாங்கல்ல. ஏன்னா தே வில் ஹேவ் த செக் ஆன் த அவார்டு போட்டு. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் கேட்டகரி. இதில் அவார்ட்ஸ் இருக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம நிறைய பண்ணியிருக்கணும் நம்மளோட கம்யூனிட்டியில். அதை பண்ணியிருந்தால் அவங்க கொடுப்பாங்க. இதுதான் குளோபல் டேலண்ட். அண்ட் குளோபல் டேலண்ட் இஸ் அ ஷார்ட்டர் வெயிட் பீரியட் ஃபார் பிஆர் கிடைக்கும். இங்கே வந்துட்டு அவங்க வந்து இப்போது இங்கே வர்றதுக்கு தான் அவங்களுக்கு இவ்வளோ ப்ராசஸ். ஓகேங்களா? யூகே வர்றதுக்கு தான் இட் டேக்ஸ் அ லாங் ப்ராசஸ் டு கம் இன் டு யூகே. பட் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், தே கேன் டூ எனி திங் தே வாண்ட். வேலைக்கும் போகலாம், கம்பெனி ஆரம்பிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். லைக் அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டில் தான் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு வந்து டெம்பரரியாக நான் வந்து கார் ஓட்டுறேன், உபர் ஓட்டி டெலிவரி ஜாப்ஸ் பண்ணிவிட்டு நான் சர்வைவ் ஆகிறேன், வேலை கிடைக்கிற வரைக்கும் போனாங்கன்னா ஓகே, தேர் நாட் அட் ஆல் கொஸ்டின். யூ கேன் டூ எனி கைண்ட் ஆஃப் ஜாப் பேசிக்கலி. ஆனால் நீங்கள் பீரியடுக்கு இருக்கணும் 3 years to 5 yearsன்னு டிபெண்டிங் ஆன் யுவர் அப்ரூவல் இட் டிஃபர்ஸ். பட் அந்த பர்டிகுலர் பீரியடுக்கு நீங்கள் யூகேல இருக்கணும் அப்படிங்கிறது க்ரைட்டீரியா. ஓகே.
இப்போ இந்த குளோபல் டேலண்ட் விசா வந்து கொஞ்சம் இட் வில் டேக் மோர் டைம் டு அப்ரூவ், ரைட்? அது எல்லாமே ஒரு அதே மாதிரி ஒரு இதில் இவ்வளோ வருஷம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியா இருக்கும்ல. அது இந்த விசாக்கு மட்டுமா இல்லை வேறு எதுவும் நம்ம பேசின மற்ற விசாஸ்க்கும் உண்டா அந்த அப்ளிகபிள்? ஓகே, யூத் மொபிலிட்டி ஆஸ் ஐ செட் 2 இயர்ஸ்க்கு மேலே அவங்க இங்கே இருக்கவே முடியாது. அந்த பர்டிகுலர் ஸ்டே அவங்க இங்கே இருக்கிறது வந்து இஸ் ஜஸ்ட் ஃபார் எக்ஸ்ப்ளரேஷன் பீரியட். வேறு எதுக்குமே கணக்கில் வராது. அவங்க எந்த பெனிஃபிட்ஸுமே கிடையாது. இப்போ நம்ம பேசின எந்த விசாவுக்குமே பெனிஃபிட்ஸ் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன்ல. ஸோ இது என்ன பெனிஃபிட்ஸ் கிடையாதுன்னா, உங்களுக்கு இங்கே பப்ளிக் ஃபண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த எந்த ஃபண்ட்ஸையுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதுதான் பாயிண்ட். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து பசங்களுக்கு வந்து ஃப்ரீ மீல்ஸ்னு இருக்கும். ஹாலிடே டைமில் ஃப்ரீ மீல்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கடையில் போயிட்டு ஃப்ரீ மீல்ஸு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டுலாம் இருக்கும். அது வந்து ஸ்கில்ட் ஒர்க்கரில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் நாட் அலோட். அதே மாதிரி ஃப்ரீ மீல்ஸு அப்படின்ட்டுலாம் இருக்கும். ஃப்ரீ மீல்ஸோ இல்லை வந்து நம்மளுக்கு இந்த ஹவுசிங் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கேயுமே ஹவுசிங் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. சில ஹவுசிங் ஸ்கீம்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து நாட் எலிஜிபிள். அதெல்லாம் பப்ளிக் ஃபண்ட்ஸ் அப்படி சொல்லிடுவாங்க. ஸோ பப்ளிக் ஃபண்ட்ஸுக்கு இந்த எந்த விசாவில் இருக்கிறவங்களுக்குமே எலிஜிபிலிட்டி கிடையாது. யூஸே பண்ணக்கூடாது. நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற ட்ராக் வந்துச்சுன்னா பிஆரில் ரிஜெக்ஷனுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணக்கூடாது வந்து ரூல்ஸ் ஆஃப் த விசா. இது எல்லாமே அதுதான். யூத் மொபிலிட்டி ஆஸ் ஐ ஆல்ரெடி செட் நோ பீரியட் அட் ஆல். நீங்கள் இருக்கிறது வந்து பிஆருக்கு கணக்கே வராது, அதுவும் கிடையாது. பட் ஸ்கில்ட் ஒர்க்கர் விசா 5 இயர்ஸ் இருக்கணும். 5 கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ் இருக்கணும். அண்ட் வித்தின் எனி 1 இயர் பீரியட் நீங்கள் 180 டேஸுக்கு மேலே யூகே விட்டு வெளியில் இருந்திருக்கக்கூடாது. ஓகே ஓகேவா? ஸோ எனி 1 பர்சனல் ரீசன்ஸ் இருந்தாலுமே அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எனி ரீசன் நீங்கள் ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. எனி 1 இயர் பீரியட். ஸோ இந்த 5 இயர்ஸில் டேக்கன் எனி 1 இயர் பீரியடுக்குள்ளே 180 டேஸுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் எவ்ரி இயர் 6 மந்த்ஸுக்கு மேலே வெளியில் இருக்கக்கூடாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 6 மந்த்ஸுக்கு மேலே நீங்கள் யூகேல இல்லாமல் இருக்கிற மாதிரி ரெக்கார்டு இருக்கக்கூடாது. அதுதான் ஸ்கில்டு ஒர்க்கர் விசா. 5 இயர்ஸ் இருக்கணும். குளோபல் டேலண்ட் விசா வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த கேட்டகரி தட் யூ கெட் அப்ரூவ்ட். சிலது வந்து 3 இயர்ஸ், சிலது வந்து 5 இயர்ஸ். ஸோ நீங்கள் 3 இயர்ஸ் இருந்தால் போகிறோம். முக்கால்வாசி 3 இயர்ஸ் கிடைச்சவங்களுக்கெல்லாம் 3 இயர்ஸ் தான். மோஸ்ட்லி நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் 3 இயர்ஸ் தான். கொஞ்சம் பேருக்கு தான் 5 இயர்ஸ். இந்த 3 இயர்ஸ் இருக்கிறவங்க வந்து ஆஃப்டர் 3 இயர்ஸ் தே கேன் அப்ளை ஃபார் பிஆர். அவங்களுக்கும் இதே தான். இந்த 3 இயர்ஸ் வந்து 180 டேஸுக்கு மேலே அவங்க வந்து யூகே விட்டு வெளில இருக்கக்கூடாது. இருந்தால் அது எக்ஸ்டெண்ட் ஆகும். அவங்களுக்கு அந்த பீரியட் ஆஃப் ஸ்டே அவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். நம்மளுக்கும் அதே தான். 5 இயர்ஸ் ஃபுல் 5 இயர் பீரியட் எப்போ வந்து அந்த 180 டேஸுக்கு மேலே இல்லாமல் இருக்கோமோ அப்போ தான் அந்த ஸ்கில் ஒர்க்கர் விசா வரும். செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் விசா இஸ் மோர் சிமிலர் டு ஸ்கில் ஒர்க்கர் தானே. நம்ம அதுக்கு நேம் தான் செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப்னு வச்சிருக்கோம். ஆனால் ஆக்சுவலி இன் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா யூஆர் அஸ் ஸ்கில் ஒர்க்கர் விசா. ஸோ உங்களோட விசா ஸ்டார்ட் டேட்லேருந்து 5 இயர்ஸ் இருக்கணும். ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் வந்து நீங்கள் பிஆர் எலிஜிபிலிட்டி ஆவீங்க. பிஆரில் 1 இயர் இருந்துட்டீங்கன்னா யூ கேன் கன்வெர்ட் டு பிரிட்டிஷ் சிட்டிசன். இது வந்து ஆப்ஷனல், மேண்டட்ரி கிடையாது. நீங்கள் பிரிட்டிஷ் சிட்டிசன் ஆகிறதும் ஆகாததும் இஸ் அன் ஆப்ஷனல், நாட் மேண்டட்ரி. அது தீஸ் ஆர் த திங்ஸ் தட் ஹேப்பன்ஸ். இப்போ ஸோ இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கீங்க. பட் இந்த இதோட எனக்கு என்ன பாயிண்ட் வருதுன்னா, லைக் ப்ரைஸஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும்ல ஒவ்வொரு விசாவுக்கும். அதேமாதிரி எவ்வளோ டைம் ஆகும் அது? ஓகே, இப்போ ஸ்கில்டு ஒர்க்கருக்கும் சரி, குளோபல் டேலண்ட் விசா இந்த மாதிரி எந்த விசா எடுத்தாலும் உங்களோட விசா அப்ளிகேஷன் சார்ஜஸ் டிஃபர் பிட்வீன் ஸ்கில்டு ஒர்க்கரில் வந்து 700 to 1000 வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ 700 to 1000 ஏன் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன்னா, ஸ்கில்டு ஒர்க்கர் விசா சில பேர் வந்து 3 இயர்ஸுக்கு கிடைக்கும், சில பேருக்கு வந்து 5 இயர்ஸ்க்கு கிடைக்கும். 3 இயர்ஸ் ஒரு லெஸ் தேன் 3 இயர்ஸ்னால் 700, ஓகேங்களா? 5 இயர்ஸ்னால் 1000 கட்டணும். அதுதான் அந்த மாதிரியான உங்களுக்கு அப்ரூவல் எவ்வளோ வருஷத்துக்கு வருதோ அந்த இயர்ஸை பொறுத்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். சேம் ஸ்கில்டு ஒர்க்கர் விசா மாதிரியே யூ ஹேவ் சம்திங் கால்டு ஹெல்த் கேர் ஒர்க் விசான்னு. டாக்டர்ஸ், நர்சஸ் இந்த மாதிரி வரும். இவங்களுக்கு வந்து சப்சைடட் ப்ரைஸ் வரும், 500 அந்த மாதிரி வரும். இது போக ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவில் வந்து இப்போ நம்ம டெவலப்பர்ஸ் எல்லாம் முன்னாடி வேறு ஒரு ஸ்கீம் இருந்தது. இப்போ எனக்குலாம் வந்து நான் அப்ரூவல் வாங்கினப்போ தேர் சம்திங் கால்டு ஷார்ட்டேஜ் ஆக்குபேஷன் கோட் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க. இந்த ஆக்குபேஷன்லாம் எனக்கு ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட்டு இருந்தவங்களுக்கு வந்து கம்மியாக இருந்தது ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவில், விச் இஸ் சேஞ்ச்ட் நவ். இப்போ ஒரு லாஸ்ட் 1 இயரில் வந்து ஷார்ட்டேஜ் ஆக்குபேஷன் கோட் அப்படிங்கிறதையே எடுத்துட்டாங்க. உங்களோட ஆக்குபேஷன் கோடுக்கு வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான் ஃபர்ஸ்ட் செக். எலிஜிபிலிட்டி இருந்தாலே நீங்கள் வந்துடலாம், எடுத்துக்கிறலாம் அந்த காசை. ஆனால் தே ஸ்டில் ஹாவ் ஒன் லிஸ்ட் விச் இஸ் கால்ட் இமிக்ரேஷன் சேலரி லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கு.
அதுலேயுமே அவங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக தேவை இந்த பர்டிகுலர் ஜாப்ஸாக இருந்தால் மட்டும் சேலரி கம்மியாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது. அதில் இருந்தால் மட்டும் தே ஹாவ் அ சப்சைடட் ப்ரைஸ் ஃபார் விசா ப்ராசஸிங் அண்ட் சேலரியும் கம்மியாக இருக்கலாம். இப்போ நார்மல் ஸ்கில்ட் ஒர்க்கரோட சேலரி ஸ்டார்டிங் சேலரி வந்து மினிமம் பெர் இயர் 38,000 இருக்கணும், 38,000 pounds இருக்கணும். பட் ஹெல்த் ஒர்க்கர்லாம் 30,000 வாங்கினா கூட ஓகே. இந்த பர்டிகுலர் இமிக்ரேஷன் சேலரி லிஸ்ட்டில் இருக்கிறவங்களும் 30,000 வாங்கினா கூட தேர் அலோட். ஸோ அந்த மாதிரி சில பர்டிகுலர் ஜாப் ப்ரொஃபைல்ஸுக்கு மட்டும் இஃப் யூ கெட் லெஸ் தென் 30,000 இஃப் யூ கெட் 30,000 யூஆர் அப்ரூவ்ட். பட் முக்கால்வாசி 38,000க்கு மேலே இருக்கணும் உங்களோட ஆனுவல் சேலரி. ஓகே ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்து உங்களோட விசா சார்ஜ் மாறும். பட் சம்வேர் பிட்வீன் 700 to 1,000 which you will not get refund at all any point of time. சரிங்களா? அதுக்கப்புறம் you have something called IHS which is Immigration Health Surcharge. Okay, so something called IHS which is Immigration Health Surcharge. நீங்கள் அந்த இருக்க போகிற நம்பர் ஆஃப் இயர்ஸுக்கு இங்கே ஆகிற ஹெல்த் எக்ஸ்பென்சஸுக்கு யூ ஆர் பேயிங் ஃபர்ஸ்ட் இட் செல்ஃப் மணி. ஓகே, அதுதான். இது வந்து ஃபிக்ஸடாக எவ்ரி இயர் 1,035 pounds. இப்போ இருக்கிற ரேட் வந்து 1,035 சப்ஜெக்ட் டு சேஞ்ச். ஸோ எனி டைம் பீப்புள் அப்ளை செக் வாட் இஸ் த மணி ஆன் த போர்ட்டல். ஏன்னா 3 yearsக்கு முன்னாடி இட் வாஸ் சம்வேர் அரௌண்ட் 600, இப்போ இட் இஸ் ஆன் 1,000. ஸோ அதனால் தே கீப் சேஞ்சிங் இட் ரெகுலர்லி. ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனையோ அத்தனை இயர்ஸுக்கு கட்டணும். இப்போ நம்மளுக்கு 3 yearsனா 1,035 into 3, 5 yearsனா 1,035 into 5. சில கம்பெனிஸ் வந்து இயர் ஆன் இயர் கூட ஸ்கில்ட் ஒர்க்கர் கூட ஐசிடி மாதிரியே இயர் ஆன் இயர் பண்ணுற கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இயர்லி 1,035 1,035 கட்டுவாங்க. தீஸ் ஆர் த சார்ஜஸ் தட் யூ ஹேவ் டு பேர். ஓகே தர்ஷனா, தேங்க்ஸ் ஃபார் த டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன். இது நிறைய விஷயங்கள் இப்போ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நான் வந்து ஐ கேன் அப்ளை ஃபார் ஸ்கில்டு ஒர்க்கர் விசா, பட் ஸ்டில் ஐ காட் அ மோர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் அதர் விசாஸ் ஆல்சோ, அதர் பாசிபிள் விசாஸ். அண்ட் இப்போ ஒரு பிஆர் எடுக்கணுனாலுமே அது ஐ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் த ப்ரைஸ் வேரியேஷன் அண்ட் ஆல்சோ நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஒரு ஜாப் சர்ச் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படி லைக் இப்போ இந்தியாவில் நான் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் இப்போ யூகேயில் இன்டர்வியூஸ்க்கும் இந்தியாவுக்குள்ள இன்டர்வியூஸ்க்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது, அதில் எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணும்? ஓகே, டெக் சைட் ஆஃப் இன்டர்வியூஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கில் ஒர்க்கர் விசாவில் வந்தீங்கன்னா இங்கே மேண்டேட்ரியாக யூ ஹேவ் த டிஎஸ்ஏ ரவுண்ட், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம்ஸ் ரவுண்டு, கோடிங் டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு கெட் த்ரூ இட். சில பேர் வந்து ஹேக்கர் ரேங்க் அந்த மாதிரி போர்ட்டல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க வேர் யூ வில் கோ அண்ட் ரைட். ஸோ அதுலேயுமே 2 ஃபார்மேட் இருக்குது. சிலது வந்து லிங்க் கொடுத்துருவாங்க, they'll give you a deadline within 1 week 10 days நீங்கள் முடிக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ஓகே அந்த மாதிரி. சிலது வந்து வில் பி டிரெக்ட் இன்டர்வியூ. இப்போ நம்ம 2 பேரும் உட்காந்துக்கலாம், இந்த மாதிரி நம்ம கூட அந்த சைடு ஒரு இன்டர்வியூர் உட்காந்துருப்பாரு, நம்ம வாக் த்ரூ பண்ணணும், நம்மளோட ஐடியேஷன் ப்ராசஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ பேர் ப்ரோக்ராமிங்கில் வந்து உங்களோட ஐடியேஷன் ப்ராசஸை செக் பண்ணுவாங்க. ஈவன் இஃப் சில கம்பெனிஸ் வந்து ஈவன் இஃப் யூ டோன்ட் கிராக் இட், உங்களோட ப்ராப்ளமை நீங்கள் சால்வே பண்ணலைனாலும் உங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் இருக்கா அப்படின்னாச்சும் வேலிடேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் இருந்தால் கூட யூஆர் இன்சைட். ஸோ அதுதான் இது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இப்போ வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட் கம்பெனிஸும் ஹை பேயிங் கம்பெனிஸில் மட்டும்தான் இந்த ப்ராசஸ் இருக்குது. கன்சல்டிங் சர்வீசஸ் கம்பெனிஸ்லாம் பெருசாக இந்த ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. நீங்கள் போவீங்க, ஒரே 4 இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்துடுவீங்க. ஆனால் இங்கே வந்து ஸ்கில்ட் ஒர்க்கர் விசானா கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் இருக்குது. பீட் கன்சல்டிங் சர்வீசஸ் ஆர் பீட் ப்ராடக்ட் கம்பெனி, யூ ஹேவ் திஸ் ப்ராசஸ். அதுக்கு நான் டிபெண்டன்ட் விசாவுக்கும் நம்மளுக்கு இந்தியாவில் இருக்கிற மாதிரி சிலது அப்படியே ஒரே ஒரு ரவுண்டு வைப்பாங்க, சும்மா பேசுவாங்க, இன்டர்வியூ கொடுத்துட்டு போயிடுவாங்க, அதெல்லாம் நடக்கும். ஸோ தட்ஸ் வை ஐ செட் டிபெண்டன்ஸ் ஹேவ் லாட்ஸ் ஆஃப் பெனிஃபிட். ஹை ஸ்க்ரூட்டனைசிங் ஆஃப் ப்ரொஃபைல் எல்லாம் இருக்காது. உங்களை வந்து ஓகே விசா இருக்குது, இவனால் வந்து வேலை பார்க்க முடியுமா அப்படிங்கிறது மட்டும்தான் பார்ப்பாங்க. பட் ஸ்கில்ட் ஒர்க்கரில் தில் அசஸ் இஃப் யூ ரியலி வர்த் இட். ஏன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல நம்ம மேலே காசை, ஸோ அதனால் தில் செக் தட். இது ஒன்று. ரெண்டாவது வந்து இன்டர்வியூஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ப்ராடக்ட் கம்பெனிஸ் ஸ்கில் ஒர்க்கர் விசாக்குள்ளே வரீங்கனாலே யூ டோன்ட் ஹாவ் த நார்மல் கொஸ்டின்ஸ். இப்போ என்கிட்ட ஜாவாவில் வந்து இந்தியாவில் நான் அட்டன் பண்ண முக்கால்வாசி இன்டர்வியூஸில் வந்து கேட்டிங்கன்னா அனடேஷன்ஸ் பற்றி கேட்பாங்க, எக்ஸ்எம்எல் எப்படி போடுவேன், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் அங்கே இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு அண்டர்லைங் லாஜிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, மெமரி மேனேஜ்மெண்ட் தெரியுதா, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோட இன்டர்னல் ஒர்க்கிங் அதை தான் கேட்குறாங்க.
இப்போ ஐ ஹவ் நாட் சீன் அ பர்சன் ஆஸ்கிங் வாட் இஸ் அட் கான்ஃபிகரேஷன் மென்ட், அட் காம்பனன்ட்னா என்ன, நீ டெஸ்டிங்ல போயிட்டு ஏதாவது அனடேஷன் லாம்டா எக்ஸ்பிரஷன்லாம் கிடையாது. டெஸ்டிங்ல போயிட்டு என்ன அனடேஷன் யூஸ் பண்ணுவ, எப்படி ஜேயூனிட்டை வந்து எழுதுவ, எப்படி இன்டெகிரேட், இந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்றாங்க. ஸோ ஐ ஹவ் நாட் சீன் அ பர்சன் ஹூ ஹஸ் ஆஸ்க்ட் மீ கொஸ்டின்ஸ் அபவுட் ஹவு யூ ரைட் த கோட். தே வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் கோடிங் உனக்கு தெரியுமா, எதுக்கு பண்றோம் அப்படிங்கறத புரிஞ்சு நம்மளுக்கு எந்த சினாரியோல எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் போடுவோம், அதை எதுக்கு போடுறோம்னு நம்மளுக்கு தெரியணும். இப்போ ஒரு சினாரியோ சொல்றாங்க, நான் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை பிக் பண்றேன்னா ஐ எம் ஏபிள் டு ஜஸ்டிஃபை இட், வை டிடன்ட் யூ நாட் பிக் தட் டேட்டா ஸ்ட்ரக்சர். அந்த மாதிரியான இன்டெப்த் இன்டர்வியூஸ் தான் இங்க இருக்கு. சினாரியோ பேஸ்டு கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி. அதே மாதிரி நம்ம பேசிக்ஸ் எந்த அளவுக்கு செக் பண்ணுவாங்க, அதுவும் நிறைய பேசிக்ஸ் தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு கேக்குறாங்க. இப்போ நான் ஒர்க்கிங் ஆன் அட்வான்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஜாவா, பட் என்னோட இன்டர்வியூல வந்து ஐ டிட் நாட் ஹேவ் எனி திங் தட் வாஸ் ரிலேட்டட் டு இந்த இன்டீஜர் இன் நார்மல் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எதுவுமே இருக்குல்ல. எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் சைடு கூட கிடையாது. நம்ம சைடு, நம்ம கம்பெனி வந்து, நம்ம ஊர்ல வந்து டஃப் இன்டர்வியூனா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பற்றி கேட்கறது. இங்க எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் கூட கிடையாது. பேசிக்கலி மெமரி மேனேஜ்மெண்ட், கார்பேஜ் கலெக்ஷன் எப்படி ஒர்க் ஆகும், அந்த மாதிரி தான் இங்க இன்டர்னல் ஒர்க்கிங் கொஸ்டின்ஸ் தான் இங்க. பேசிக்ஸ் எல்லாம் ஃபுல்லா நீங்க பேசிக் ஸ்ட்ராங்கா இருக்கணும். பட் ஒன் திங் விச் ஐ அப்சர்வ்ட் இன் மை இன்டர்வியூ ப்ராசஸ் இஸ் தட் இங்கேயும் நம்மள மாதிரி இந்தியன்ஸ் இன்டர்வியூ பண்ணாங்கன்னா தே ஆஸ்க் த சேம் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். இது இந்த அனடேஷனுக்கும் இந்த அனடேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்கறவங்க இருக்காங்க தான். நான் கிடையவே கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் தெம் டு நோ தட் உங்களோட இன்டர்வியூவர்ஸ் யாரோ அதுக்கேத்தாப்புல நீங்க ரெடியா இருக்கணும். ஓகே. அண்ட் ஆல்சோ கம்பெனிஸும் சில கொஷின்ஸும் கொடுத்துருப்பாங்களா, அது அவங்களுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்கும், அதை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. வேல்யூ பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் வந்து ஒரு ரவுண்ட் வாஸ் கம்ப்ளீட்லி அபவுட் வேல்யூஸ். ஸோ ஆஸ் பர்சனாக என்னோட வேல்யூஸ் எப்படி இருக்குது, என்னோட இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி. ஏன்னா இங்கே இன்னொன்று என்ன பார்க்குறாங்கன்னா கல்ச்சருக்குள்ளே நம்ம செட் ஆகுமான்னு பார்க்குறாங்க. ஸோ அதுக்காக வேல்யூ பேஸ்டாக இருக்கிறாங்க. மற்றவங்கள எம்பத்தி பண்ணுறதோ, கூட ஒர்க் பண்ணுறவங்களோட கன்சர்ன்ஸை நம்ம லிசன் பண்ணுற மைண்ட் செட் நம்மளுக்கு இருக்கா. அவங்க ஒன்று சொன்னால் நம்ம கேட்டுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கேட்டுக்கிறோன்னா லிசனிங். இட்ஸ் நாட் தட் ஹியர் அண்ட் டூ இட். ஐ யூ ஏபிள் டு லிசன். உனக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னா அதை நீ வந்து எப்படி மேனேஜ் பண்ணுற அப்படிங்கிறதான் பார்க்குறாங்க. இப்போ நம்ம 10 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட்டு, லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். அதை வந்து அந்த மாதிரி சினாரியோஸ் எல்லாம் போட்டு நம்மளோட ஹேண்ட்லிங் மைண்ட் செட் எப்படி இருக்கு, அந்த மைண்ட் செட் கம்பெனிக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்று ஐ ஹவ் அப்சர்வ்ட் இங்கே இன்டர்வியூஸில் என்னென்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த டீம் மேனேஜர், எந்த டீமுக்கு நம்ம ஹையர் ஆகிறோமோ அந்த மேனேஜரோட ஒரு கால் இருக்குது. இப்போ நம்ம டிஸ்கவரி கால் அந்த மாதிரி சொல்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி ஹெச்ஆர் கால் இருக்கும். நம்ம ஊரில் வந்து ஹெச்ஆர் கூப்பிட்டு இன்டர்வியூருக்கு வாங்கன்னுவாங்க, அப்புறம் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு போயிடும். இப்போ எனக்கு நான் வந்து இங்கே தேர் வேர் ஃபியூ கம்பெனிஸ் வேர் ஃபஸ்ட்டு வந்து ஹெச்ஆர் கூப்பிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறவங்க ப்ரொஃபைலில் நீங்கள் ஓகேயான்னு பேசினாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இட் செல்ஃப் வாஸ் அன் மேனேஜர் இன்டர்வியூ. நம்ம வந்து டெக்னிக்கலாக முடிச்சுட்டு தான் மேனேஜர் வருவாங்க. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டே மேனேஜர் வராங்க. அந்த மேனேஜர் வந்துட்டு அவங்க உட்காந்துட்டு ஒரு 20-25 minutes அவங்களோட கம்பெனி, அவங்களோட ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே அவங்க சொல்லிடுவாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம கிட்ட. இது இப்படி தான் இருக்கும், இதுதான் என்னோட ஒர்க் கல்ச்சர், நீ வந்தேன்னா இதுதான் உன்னோட ஸ்கோப்பாக இருக்கும், இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளை பற்றி கேட்பாங்க. பேசிக்காக டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபும், உங்களோட நீ என்னெல்லாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்க, நீ எப்படி ஓவர் கம் பண்ணியிருக்க, அந்த மாதிரி பேசிக்கலி அந்த மேனேஜர் ரவுண்ட் ஃபுல்லாகவே நடக்கும். பட் இந்தியாவில் வந்து மேனேஜர் ரவுண்டாகவே இருந்தாலும் மேனேஜர்ஸ் வந்து அவங்களோட ப்ராஜெக்ட் பற்றி டீட்டெயில்ஸ் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. இங்கே வந்து அவங்க அதையும் சொல்லுவாங்க, இதுதான் ஒர்க் என்வாயன்மெண்ட், இதுதான் உன்னோட ஆஸ்க் எல்லாமே, இது உனக்கு ஓகேவா. அதுக்கப்புறம் தான் தே ஸ்கெடியூல் த கோடிங் டெஸ்ட். அங்கேயே நம்ம அன்ஃபிட்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க நெக்ஸ்ட் ரவுண்டே வைக்க மாட்டாங்க. அதோட முடிச்சுட்ருவாங்க. வி டோன்ட் சி, எங்களுக்கு தேவையான கேட்டகரியில் நீ ஃபிட் ஆகலை, அதனால நாங்கள் நெக்ஸ்ட் ரவுண்ட் ப்ரொசீட் ஆகலை அப்படி சொல்லி முடிச்சுடுவாங்க அங்கேயே. ஸோ பேஸ்ட் ஆன் தேர் ஒர்க் கல்ச்சர், அந்த கல்ச்சர் ஃபிட்டுன்னு சொல்லுவோம்ல, அதுவும் அதே மாதிரி நான் அந்த சேலஞ்சஸ் வந்து அவங்களோட எதிர்பார்ப்புக்கு ஈக்குவலாக இருக்குதா அப்படிங்கிறது ஒரு செக் பண்ணி அதுலேயே ஸ்க்ரீனிங் ரவுண்டாக மாறிடும். ஓகே ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னது லிங்க்டின்ல ஜாப்ஸ், லிங்க்டின்ல சொல்லியிருந்தீங்க. ஸோ வேற ஏதாவது போர்ட்டல்ஸ் வந்து இருக்கா, அது வந்து இந்தியாவிலேருந்து சர்ச் பண்ணதாக இருக்கட்டும், அங்கே போய் சர்ச் பண்ணதாக இருக்கட்டும், என்ன எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்?
ஓகே. ஓட்டான்னு ஒரு வெப்சைட் இருக்குது, ஜங்லின்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஹேக்கர் ஜாப் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஹெல்ப் யூ கெட் இன் டு ஜாப். அண்ட் தேர் இஸ் ஒன் வெப்சைட் கால்ட் கார்டு, CORD.co அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ கார்டில் வந்து என்னென்னா, நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுறப்பயே அவன் கேட்டுருவான் உங்களுக்கு ஸ்கில் ஒர்க்கர் வீசா வேணுமா என்னென்னு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி உங்களோட மேட்சிங் ஸ்கில், உங்கள் ஸ்கில்ஸுக்கும் இப்போ நம்மளுக்கு வீசா வேணும் அப்படின்னு நம்ம இந்தியாவிலேருந்தே அப்ளை பண்ணுறோன்னா இந்த ஸ்கில்ஸ் மேட்ச் ஆகிற ஜாப்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு காமிக்கவே செய்வாங்க. ஓகே. மற்ற ஜாப்ஸ் எல்லாம் அவங்க காமிக்கவே மாட்டாங்க கார்டில். ஹேக்கர் ஜாபில் வந்து ப்ரொஃபைலை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணது வந்து த்ரூ லிங்க்டின் க்ரியேட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அங்கே வந்து ஒரு டேலண்ட் பார்ட்னரையே மேப் பண்ணுவாங்க. டேலண்ட் பார்ட்னர் மேப்பிங் இருக்கும், வேர் தே வில் ஆல்சோ ஹெல்ப் யூ கம்ப்ளீட் யுவர் என்டையர் போர்ட்டல் ஜாப்ஸ். அங்கே வந்து நீங்கள் போய் அப்ளை பண்ண வேணாம், ஓகேங்களா? இப்போ கார்டெல்லாம் நம்ம போயிட்டு ஜாப் இருக்கான்னு பார்த்து அப்ளை பண்ணணும். ஹேக்கர் ஜாபோடது வந்து கிட்டத்தட்ட நம்ம நௌக்கரி மாதிரி, பட் நாட் நம்ம நௌக்கரி, ஓகேங்களா? எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, இவங்க வந்து நம்ம ப்ரொஃபைல்ஸை கம்பெனிஸுக்கு காமிப்பாங்க. கம்பெனிஸுக்கு இப்போ என் ப்ரொஃபைல் பிடிச்சிருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக தேல் ஸ்கெடியூல் அண்ட் இன்டர்வியூ எதுவுமே. ஸோ என்னோட ப்ரொஃபைல் நான் ரெடி பண்ணுறப்பயே எந்தெந்த டேஸு என்னென்ன டைம் ஸ்லாட்ஸ்லாம் நான் அவைலபிளாக இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஓகே. இப்போ ஒரு கம்பெனிக்கு என் ப்ரொஃபைல் பிடிச்சிருக்குன்னா அவங்க வந்து என் ப்ரொஃபைலில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு உங்க கூட ஃபஸ்ட்டு கால் வச்சுக்கணும்னு நினைக்கிறோம், இனிஷியல் டிஸ்கஷன் வச்சுக்கணும்னு நினைக்கிறோம், வாட் இஸ் யுவர் டைம் ஸ்லாட் பாசிபிள், பிக் சம் டைம் ஸ்லாட்ஸ்னு அவங்க அனுப்பிச்சிருவாங்க. நம்ம ஒரு 5-6 டைம் ஸ்லாட் பிக் அதுலேருந்து போகும். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு கோ அண்ட் அப்ளை. இப்போ லிங்க்டின்லாம் நான் போயிட்டு அப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். பட் ஹேக்கர் ஜாப்லேருந்து எனக்கு சில கம்பெனிஸில் இன்டர்வியூ வந்தது, வேர் ஐ டிட் நாட் ஈவன் கோ அண்ட் அப்ளை, ஆட்டோமேட்டிக்காக வரும். அதே மாதிரி நீங்கள் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸ்லையுமே ஹேக்கர் ஜாபில் போயிட்டு போர்ட்டல்லையே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இது இனிஷியல் டிஸ்கஷனில் இருக்குது, நம்ம அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அது கம்பெனி கிட்ட போயிருது இல்லை. ஸோ அது வந்து கம்பெனி கிட்டேருந்து நாங்கள் ரெஸ்பான்ஸுக்கு வெயிட்டிங்கில் இருக்கோம். இது வரும், ரிமைண்டர்ஸ்லாம் வரும் அந்த போர்ட்டலில். ஸோ தட் வாஸ் ஒன் குட் போர்ட்டல். மெசேஜில் உங்களுக்கு ரிமைண்டர் வரும், உங்களுக்கு இத்தனை இன்டர்வியூ இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ தட் வாஸ் ஆல்சோ அ குட் போர்ட்டல். குட் போர்ட்டல். இப்போ நம்ம இதில் வெல் ஃபவுண்டுன்னு ஒன்று, முன்னாடி ஏஞ்சல் இன்வெஸ்டிங் அதுவுமே ஐ திங்க் சிமிலர் டு நீங்கள் சொன்ன ஹேக்கர் ஜாப். அந்த ஹேக்கர் ஜாப் மாதிரி தான். ஹேக்கர் ஜாப் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வரும். கார்ட்லேயும் இப்போ நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தீஸ் ஆர் ஆல் குட் பிளேசஸ் டு கோ அண்ட் சர்ச் ஃபார். இப்போ கன்சல்டிங் சர்வீசஸ் அங்கே எப்படி இருக்கும்? நம்ம அப்பார்ட் ஃப்ரம் ப்ராடக்ட்ஸோ இல்லை ஸ்டார்ட் அப்ஸ் பற்றி பேசுகிறதோட சர்வீஸ் கன்சல்டிங் சர்வீசஸ் அந்த மாதிரி உள்ள ஜாப்ஸ்லாம் எந்த மாதிரி, எவ்வளோ அதிகமாக இருக்குமா இல்லை இந்தியா அளவுக்கு? ஓகே, ஸோ சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து வி ஹாவ் சர்வீஸ் பேஸ்ட். இப்போ ஜேபி மார்கன் சேஸ் கம்பெனிஸும் இருக்குது. சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கும் இங்கே நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது, ஓகேங்களா? இப்போ நான் ஒர்க் பண்ணுறதும் வந்து கிட்டத்தட்ட சர்வீஸ் கன்சல்டிங் சர்வீசஸில் தான் ஒர்க் பண்ணுறேன். வி ஒர்க் ஃபார் கிளைண்ட்ஸ் அவுட் சைட், அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுறோம். பட் கிளைண்ட்ஸ் உங்களுக்கு உள்ளே இருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு இந்தியாவில் வந்து வி ஹேவ் கிளைண்ட்ஸ் ஓவரால் த வேர்ல்டு. கனடா கிளைண்ட்டு, யூஎஸ் கிளைண்ட்டுன்னு வேறு கண்ட்ரி கிளைண்ட் எக்கச்சக்க கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. முக்கால்வாசி நான் இங்கே அப்சர்வ் பண்ணது வந்து கிளைண்ட்ஸ் உங்களுக்கு உள்ளே தான் இருக்காங்க. யூகே கிளைண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி. ஓகே, அந்த மாதிரியான கம்பெனிஸ். கன்சல்டிங்க்கும் நல்ல ஓப்பனிங் எல்லாம் இருக்குது. இட் இஸ் நாட் தட் இஃப் யூ ஆர் சர்வீஸ் ஓரியன்டட், நான் வந்து ப்ராடக்ட்டில் ஒர்க் பண்ணதே இல்லை அப்படின்னா உங்களுக்கு இங்கே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. யூ கேன் ஸ்டில் கெட் இன் டு சர்வீஸ் ஓரியன்டட் கம்பெனிஸ் இன் யூகே. ஓகே. இப்போ ரெக்ரூட்டர்ஸ் வந்து ரீச் பண்ணால் அவங்க அந்த இப்போ லிங்க்டின்ல ரெக்ரூட்டர்ஸ் வந்து ரீச் பண்ணி இன்டர்வியூலாம் ஸ்கெடியூல் பண்ணுவோம். ஸோ அதை மாதிரி ரெக்ரூட்டர்ஸ் அங்கே எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்களா இல்லை எந்த அளவுக்கு இருப்பாங்க? ஓகே, ரெக்ரூட்டர்ஸ் இங்கே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்காங்க. ஸோ இங்கேயுமே நம்மளுக்கு அந்த ப்ரீமியம் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். யூ கேன் ரீச் அவுட் டு ரெக்ரூட்டர்ஸ், யூ கேன் டாக் டு தெம். அண்ட் பட் இங்கே வந்து மிக்சட் ரிவ்யூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சில ரெக்ரூட்டர்ஸ் வந்து ஆக்டிவாக உங்ககிட்ட பேசுவாங்க. ஃபீட்பேக்ஸுமே இங்கே வந்து ப்ராப்பராக கொடுக்குற சில கம்பெனிஸ் இருக்குது, காணாமல் போகிற கம்பெனிஸும் இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் தாண்டிட்டோம், நம்ம அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில கம்பெனி வந்து ப்ராப்பராக உங்களுக்கு கால் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தில் கீப் அ கால். அண்ட் ஃபேஸ்ட் ஒரு 2-3 கம்பெனிலாம் கால் பண்ணி இதுதான் ரீசன் உங்களை ரிஜெக்ட் பண்ணதுக்குன்னு கிளியராக சொல்லி ரிஜெக்ட் பண்ண கம்பெனிஸும் இருக்குது. சில கம்பெனிஸ் வந்து ரிஜெக்டட்னு இமெயில் போட்டுருவாங்க. சில கம்பெனிஸ் டோன்ட் கம் பேக் டு அஸ் அட் ஆல். நம்மளாவே ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவங்க வரல அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. ஸோ அதுவும் இருக்குது.
ஆனால் இப்போ கான்டாக்ட் பண்ணுற ரெக்ரூட்டர்ஸ் ஹவ் பீன் ஃப்ரெண்ட்லி. இப்போ நான் ஃபேஸ் பண்ண வரைக்கும் சில ரெக்ரூட்டர்ஸ் எல்லாம் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து டிலே ஆயிடுச்சுன்னா சாரி இந்த மாதிரி டிலே ஆகுது, இன்டர்வியூ போஸ்ட்போண்ட் ஆகுது, அந்த மாதிரி கான்ஸ்டன்ட் நம்மக்கிட்ட டச்சில் இருக்கிற மாதிரி ஹெச்ஆர்ஸோ ரெக்ரூட்டர்ஸும் இருக்காங்க தான். சேம் நம்ம மாதிரி தான், நம்மளுக்கு அங்கே ஒரு மிக்சட் குரூப் இருக்குல்ல, இந்த மாதிரி இங்கே ஒரு மிக்சட் குரூப் அதே தான். ஓகே, இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் ரெக்ரூட்டர்ஸ் வந்து ப்ராப்பரான ஃபீட்பேக் சம்டைம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அது வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருந்தாலும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே இருந்தால் தான் ஒரு ரெஸ்பான்ஸ் வரும், இந்த இதில் தான் நீங்கள் ப்ராப்ளம் இருக்குது. பட் யூகேல அது எப்படி அந்த எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லுவாங்களா, இல்லை அட்லீஸ்ட் ஜென்ரிக்கான ஒரு ஃபீட்பேக்? இல்லை சில ஃபீட்பேக்ஸ் வந்து ஹவ் பீன் கிளியர்லி கிவன். ரெக்ரூட்டர்ஸ் வந்து இப்போ எனக்கு நான் கரண்ட்டாக ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து நான் கிளியர் பண்ணதுக்கப்புறம் கூட ஆஃப்டர் எவ்ரி ரவுண்ட் தே கேவ் மீ த ஃபீட்பேக். ஐ வாஸ் கிளியரிங், நீ கிளியர் பண்ணியிருக்க, இதுதான் உனக்கு வந்து கொடுத்துருக்கிற ஃபீட்பேக் அப்படின்னு கிளியர் பண்ணதுக்கும் சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனிலலாம் ரிஜெக்ட் ஆனதுக்கு வந்து தே கால்ட் அண்ட் செட் கிளியராக. இப்போ நம்ம இன்டர்வியூ எடுக்கிறப்போ இன்டர்வியூவர் வந்து நோட்ஸ் எழுதுவாங்க சில கம்பெனிஸில் ப்ராப்பராக. ஸோ அதுதான் ப்ராப்பராக ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணுற கம்பெனிஸ் வந்து வில் கிவ் யூ ப்ராப்பர் ஃபீட்பேக். ஸோ அந்த ஃபீட்பேக்கை கம்யூனிகேட் பண்ணுறதும் ப்ராப்பராக பண்ணுற கம்பெனிஸ் இருக்குது. ஸோ கம்யூனிகேட் பண்ணாத கம்பெனிஸ் டோன்ட் கம்யூனிகேட் ஆப்வியஸ்லி. பட் கம்யூனிகேட் பண்ணுறவங்கலாம் வந்து கிளியராக சொல்லுவாங்க, இன்டர்வியூவர் வந்து உனக்கு இந்த ஃபீட்பேக்லாம் கொடுத்துருக்காங்க, நீ இந்த பார்ட்ல யூ ஹவ் டிட் வெல், பட் திஸ் இஸ் வேர் தட் வி see that you are not up to the mark அப்படின்னு கிளியராக சொல்கிற கம்பெனிஸும் இருக்குது. ஸோ இப்போ ஜாப்ஸ் வந்து நிறைய ஸ்கேம்ஸ் வந்து இந்தியாவில் நடக்குது. அதே மாதிரி அங்கேயும் லைக் சில பேர் கன்சல்டன்சிஸ் மூலமாக ஜாப் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இங்கேருந்து போய் ஏமாந்ததும் இருக்குது. அந்த மாதிரிலாம் நடக்க அந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் நான் எத்தனையோ கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எப்படி ஸ்கேம்ஸ்லாம் எப்படி நம்ம தவிர்க்கிறது, எதை வச்சு பார்த்து நம்ம ஸ்டாப் பண்ணலாம்? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அங்கே பார்த்துருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, ஸ்டோரி சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் வந்து இங்கே நிறைய பேரை கூட பழகியிருக்கேன், கேட்டிருக்கேன். ஃபிசிக்கலி உட்காந்து அவங்க கதை சொல்கிறப்போ வாட் எவர் பெயின் தே கோ த்ரூ இதெல்லாம் கேட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ ஐ நோ ஸ்கேம்ஸ் நடக்க தான் செய்யுது. இதுக்கு தான் வந்து நான் என்ன சொன்னேன்னா, இந்த ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா கொடுக்குறப்ப சொன்னேன்ல, தேர் இஸ் a list of companies there where you can go and check. கவர்மெண்ட் வெப்சைட் இருக்குது, வேர் findajob.gov.ukல போய்ட்டு நீங்கள் ஜாப்ஸ் தேடலாம். கம்பெனிஸ் ப்ராப்பராக ரெஜிஸ்டர்டாக இருக்கா, அவங்க லெஜிட்டாக இல்லையான்றதும் கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் இருக்குது. போய்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்பெனி உன் ப்ரொஃபைலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னாலே ப்ராப்பராக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இன்டர்வியூஸ் வைக்கிறாங்களான்னு பாருங்கள். இப்போ யூகே ஸ்டாண்டர்ட்ஸுக்குன்னு ஒரு இன்டர்வியூ இருக்கும்ல, இன்டர்வியூவே வைக்காமல் உன் ப்ரொஃபைலுக்கு நான் வேலை கொடுக்குறேன்னு சொன்னால் யோசிங்க வரதுக்கு முன்னாடி. சரிங்களா? அப்புறம் காசு கேட்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஐ ஹவ் சீன் பீப்புள் ஹூ ஆஸ்க் ஃபார் 10 lakhs 15 lakhs டு கிவ் யூ த காஸ். நீங்கள் வந்துட்டு நீ வந்து இருந்துக்கோ அப்படின்வாங்க. த ப்ராப்ளம் இஸ் ஆன் ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா யூ கான்ட் டூ அடிஷ்னல் ஒர்க். ஓகேங்களா? ஒரு 20 hours தான் நீங்கள் அடிஷ்னல் ஒர்க் பண்ணலாம். அதுவும் ஸ்பெசிஃபைடு ஜாப் கோர்ஸில் இருக்கிற ஜாப்ஸ் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். கான்ட் டூ ஆன் எவ்ரிதிங் எனிதிங், எதுவுமே பண்ண முடியாது. ரூல்ஸ் படி உங்கள் அக்கௌண்ட்டில் எக்ஸ்ட்ரா காசு வந்ததுன்னா நீங்கள் அவ்வளோ செலவு பண்ணி வரதே வேஸ்ட்டில். இஃப் தே ஃபைண்ட் சம்திங் யூ ஆர் டூயிங் ராங் யூ won't get PR. இங்கே இருக்கிற டைமும் வேஸ்ட்டு, அவனுக்கும் காசு கொடுக்குறது எல்லாமே வேஸ்ட்டு, பண்ணவே முடியாது இங்கே ரூல்ஸ் படி. இப்போ நம்ம ஊரில் இருக்காங்க மூன்லைட்டிங் பண்ணுறாங்கன்னா அட் த மேக்ஸ் இந்த வேலை போயிடும், 2 வேலையுமே நம்மளை விட்டு போயிடும். ஆனால் நம்ம கண்ட்ரி விட்டு போகிற சுச்சுவேஷனில் இருக்க மாட்டோம். பிகாஸ் யூ ஆர் சிட்டிசன் தேர், யூ கேன் ஸ்டில் கண்டினியூ டு லிவ் தேர், வாட் எவர் யூ ஏர்ன்ட் யூ கேன் லிவ் தேர். பட் இங்கே நம்ம வந்துட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி சிக்கிறோம்னா யூ ஹாவ் டு கோ அவுட் ஆஃப் த கண்ட்ரியில். அவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்துட்டு உங்களை டீபோர்ட் பண்ணுறாங்கன்னா வேறு வழியே கிடையாது, நீங்கள் ஊரை விட்டு போய் ஆகணும். ஸோ அதனால் இஃப் தேர் இஸ் சம்மன் வாஸ் ஆஸ்கிங் ஃபார் மணி கண்டிப்பாக 2-3 times செக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு கான்டாக்டில் யூகே, இப்போ யாரையுமே எனக்கு யூகேல தெரியாது அப்படின்னா கூட லிங்க்டின்ல போயிட்டு இந்த இப்போ ஒரு கம்பெனி கொடுக்குறாங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் த கம்பெனி ஆன் லிங்க்டின். கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர் லெஜிட் கம்பெனி வில் ஹாவ் அ ப்ரொஃபைல் ஆன் லிங்க்டின். லிங்க்டின்ல போயிட்டு உள்ள பீப்புள் இருப்பாங்க, அந்த பீப்புளில் யாராச்சும் ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணி எனக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க, இதை நான் நம்பி வரலாமா வர வேணாமா, த்ரூ ஒன் கனெக்ஷன் நடுவில் ஒரு மியூச்சுவல் கனெக்ஷனில் யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்கள பிடிச்சாச்சு கேட்கலாம். அதெல்லாம் பேசிக் செக்ஸு. இது போக கவர்மெண்ட் வெப்சைட்ஸில் வந்து செக் பண்ணுங்கள். அப்புறம் கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்லேயே வந்து லிஸ்ட் ஆஃப் லைசன்ஸ்டு ஸ்பான்சரிங் இருக்கிற கம்பெனிஸ் எதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த கம்பெனி லிஸ்ட்லேயும் உங்கள் கம்பெனி இருக்கா அப்படின்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்க. அண்ட் இதையும் மீறி இஃப் தே ஆர் ஸோ டெஸ்பரேட் டு கம், ஐ டோன்ட் நோ இஃப்
பீப்புள் வில் ஹாவ் சம் ரீசன்ஸ் ஃபார் டெஸ்பரேட்லி மூவிங் அவுட். அந்த மாதிரி என்னால அவ்வளோ ஒர்த்தா டெஸ்பரேட்டாக அவ்வளோ காசு போட்டுட்டு இங்கே வந்து உங்களோட ஜாபில் உங்கள் ப்ரொஃபைலில் வேலை எடுக்க முடியுமா அப்படிங்கிறதையாச்சும் வேலிடேட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, யூ கேன் கெட் ஜாப் அப்படிங்கிறது தெரியணும். ஹியூஜ் டிமாண்ட் இங்கே ஜாப்ஸுக்கு, செலவு பண்ணி வரும்ல, ஸோ அதனால் பார்த்து வரணும் அப்படி சொல்லுவேன் நான். ஸோ இப்போ என்னோட கொஸ்டின், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஜாப்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து சொல்லுவாங்க. பட் இப்போ இங்கே வந்து அடிஷ்னல் ஜாப்ஸ் இருக்கலாம் கரெக்டாக யூகேல. பட் ஆனால் அதே சிமிலர் ஆஃப் கம்பெனி வி ஒர்க் அது இருக்கக்கூடாது. இப்போ வந்து இப்போ முன்னாடி இப்போ நான் வந்து கொஞ்ச நேரம் சொல்லியிருந்தேன்ல, இமிக்ரேஷன் சேலரி லிஸ்ட்டுன்னு ஒன்று வந்தது. அதுக்கு முன்னாடி ஷார்ட்டேஜ் ஆக்குபேஷன் கோடுன்னு இருந்ததுன்னு. இப்போ எனக்கு வந்து கரண்ட்டாக இருக்கிற வீசாவுமே ஸ்டில் ஐம் வந்து ஷார்ட்டேஜ் ஆக்குபேஷன் லிஸ்ட் ஏரா. ஓகேங்களா? இப்போ நான் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறப்ப தான் எனக்கு அந்த ஷார்ட்டேஜ் ஆக்குபேஷன் கோடுன்ற க்ரைட்டீரியா போகும். இப்போ அப்போல்லாம் எப்படி இருந்ததுன்னா, ஷார்ட்டேஜ் ஆக்குபேஷன் கோடில் நான் இருக்கேன்னா எக்ஸ்ட்ரா 20 hours நான் ஒர்க் பண்ணலாம். பட் இந்த எக்ஸ்ட்ரா 20 hours வந்து நான் அதே ஆக்குபேஷனில் தான் ஒர்க் பண்ணணும். இது ஒரு கண்டிஷனாக இருந்தது ஷார்ட்டேஜ் ஆக்குபேஷனில் இருக்கிறப்போ. அதுக்கப்புறம் இப்போல்லாம் வந்து யூ கேன் ஒர்க் ஆன் எனி திங் ப்ரொவைடட் நீங்கள் உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட அப்ரூவல் வாங்கிக்கணும், அவங்களோட அப்ரூவல் இருக்கணும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் மோர் தேன் 20 hours ஏதாவது ஒரு ஜாப் எடுக்கிறீங்க, இப்போ மூன்லைட்டிங் மாதிரி பண்ணாமல் அஃபீஷியலாகவே சொல்கிறீங்கன்னா இந்த 2 கம்பெனிக்குமே தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்ட்டு. அதுக்கேற்றாப்புல உங்களோட வீசாலையும் அப்டேட்டிங் த வீசான்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வேலை பண்ண போகிறேன் விச் இஸ் கோயிங் டு பி ஃபார் 30 hours 40 hoursன்னு நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு அப்ரூவலோட பண்ணலாம். அப்ரூவல் இல்லாமல் பண்ணுறது இஸ் ரிஸ்கி, நாட் சேஃப். ஓகே ஓகே. ஸோ இப்போ ஒன்ஸ் ஜாப்ஸ்லாம் கிடைச்சதுக்கப்புறம் இப்போ லைக் சம்சைஸ் லைக் அந்த லே ஆஃப்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல. ஸோ அங்கே எப்படி இப்போ இருக்கிற நிலவரத்தில் எப்படி அங்கே ஸ்டேபிள் மார்க்கெட் இருக்கா, இல்லை என்ன கொஞ்சம் டஃப்பான இது இருக்கா? டஃப் மார்க்கெட் தான் டு பி ஹானஸ்ட். சொல்ல போனால் ரிடண்டன்சி இஸ் ஹேப்பனிங். இந்த கண்ட்ரியில் ரிடண்டன்சி இருக்குதா? இந்த கண்ட்ரின்னு இல்லை, எனக்கு தெரிஞ்ச குளோபல் மார்க்கெட்லேயே நம்மளுக்கு வந்து ரெசஷன் ஒன்று போய்கிட்டு இருக்கு. எங்கேயாச்சும் யாராச்சும் ஒருத்தர் லே ஆஃப் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் வாட் ஐ ஹவ் அப்சர்வ்டு இங்கே வந்து தே ஹாவ் அ ப்ராசஸ் ஃபார் ரிடண்டன்சி. இப்போ மோர் தேன் 20 people வந்து ஒரு கம்பெனிலேருந்து எடுக்கிறாங்க. லெஸ் தேன் 20னா ரிடண்டன்ட் பண்ணிடலாம், there's no questions. ஓகேங்களா? பட் மோர் தேன் 20 ரிடண்டன்சி பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ராசஸ் இருக்குது. இப்படி தான் பண்ணணும், நீங்கள் இவ்வளோ நாள் வந்து அவங்கள ஒரு எப்படி ஒரு லாட்ரி மாதிரி, லாட்ரி கூட கிடையாது, தேர்ஸ் அ சிஸ்டம் தட் தே ஃபாலோ. 30 daysக்கு முன்னாடி ரிஸ்கில் இருக்கிற எல்லாரையுமே கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரிடண்டன்சி பண்ண போகிறோம், நீங்களாம் ரிஸ்கில் இருக்கீங்கன்னு ஒரு 30 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரியெல்லாம் இங்கே ப்ராசஸ் இருக்குது. 30 நாளைக்கு முன்னாடி சொல்லணும். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரையுமே கலெக்டிவாக வச்சு என்ன க்ரைட்டீரியாவில் நீங்கள் ரிடண்டன்சி பண்ண போகிறீங்கன்றதெல்லாம் ரெகுலராக டிஸ்கஸ் பண்ணணும். இவங்க இப்போது ரிஸ்கில் இருக்கிறவங்க நாட் ஜஸ்ட் இப்போது 25 பேர் எடுக்கிறாங்க ஒரு கம்பெனிலேருந்து வச்சுக்கோங்களேன். அங்கே அந்த கம்பெனியில் மொத்தம் 35 பேர் இருக்கலாம். நான் 10 பேரை ரீடைன் பண்ணுறேன், 25 பேரை அனுப்ப போகிறேன்னா இவங்க இந்த 35 பேரையுமே கூப்பிட்டு வச்சு பேசணும். இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன், இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் இந்த க்ரைட்டீரியாலெல்லாம் ஆளை எடுக்கலான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஓவர் 1 month பீரியட் ரெகுலர் இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. வச்சு இவங்களையும் மென்டலி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் இந்த 25 நாங்கள் இப்போ அவங்க ஒரு க்ரைட்டீரியா கொடுக்குறாங்கன்னா ரிஸ்கில் இருக்கிற இந்த 35 பேரும் க்ரைட்டீரியாவுக்கு ஓகே சொல்லலாம். ஓகே, நீங்கள் வந்து ஃபேராக தான் டிசைட் பண்ண போகிறீங்க, பாஸ்ட்டை வச்சோ ஹிஸ்ட்ரியை வச்சோ வெஞ்சன்ஸ் வச்சு எடுக்கிறது, எனக்கு இவனை பிடிக்கல நான் அனுப்புகிறேன், அந்த மாதிரியெல்லாம் பண்ணலை, நீங்கள் அன்ஃபேராக பண்ணலை, எல்லாமே ஃபேராக தான் உங்கள் க்ரைட்டீரியா இருக்குதுன்னு அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி தான் ரிடண்டன்சி பண்ணணும் அப்படின்னு இங்கே ஒரு ரூல்ஸ் இருக்குது. இஃப் தே டோன்ட் ஃபாலோ திஸ், இப்போ இந்த மாதிரி எதையுமே ஃபாலோ பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அஃபெக்ட் ஆன அந்த 25 பேரும் 30 பேரும் வந்து இந்த கம்பெனி மேலே கேஸ் போடலாம், சூ பண்ணலாம். அதை பண்ணாங்கன்னா HMRC will take action on that company also. ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து இந்த லைசன்சிங் ஸ்பான்சர்ஷிப் இதெல்லாமே போயிடும். they have that risk. அது போயிடுச்சுன்னா ஒன்ஸ் நீங்கள் அந்த லைசன்ஸை இழக்கிறீங்க ஏதாவது ஒரு கேஸ்னாலன்னா கெட்டிங் இட் பேக் இஸ் டஃப் அந்த கம்பெனிக்கு. ஸோ கம்பெனியும் அந்த ரிஸ்க்கை எடுக்க மாட்டாங்க இங்கே முக்கால்வாசி. அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி ஓகேனா தான் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ப்ராசஸில் தேர் இஸ் ஆல்சோ அ ரூல் தட் யூ ஹேவ் டு கிவ் தெம் அ காம்பன்சேஷன். இப்போ 1 மாத சம்பளமோ 2 மாத சம்பளமோ இதை பண்ண போகிறோம்
அப்படிங்கிற காம்பன்சேஷன் இருக்குது. இன்கேஸ் ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாவில் இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் இதில் ரிடண்டன்ட் ஆகுறாங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு லெட்டர் வரும், உங்களை வந்து ரிடண்டன்ட் ஆக்கிட்டாங்க உங்கள் கம்பெனிலேருந்து, வீட்டுக்கோ இமெயிலோ லெட்டர் வரும். அந்த டேட்லேருந்து வித்தின் 2 months 60 daysக்குள்ளே யூ ஹேவ் டு கோ டு 60 days இருக்கலாம் நீங்கள். ஓகே நீங்கள் 60 days அந்த லாஸ்ட் டேக்குள்ளே கர்டைல்மெண்ட் லெட்டர்னு சொல்லுவாங்க இந்த லெட்டரை. அந்த லெட்டரில் ஒரு எண்ட் டேட் இருக்கும். அந்த எண்ட் டேட்குள்ளே நீங்கள் வேறு வேலை எடுத்துட்டீங்க, ஸ்கில் ஒர்க்கர் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இருக்கலாம். வேலை எடுக்கலை, ஸ்கில் ஒர்க்கர் எங்கேயுமே கிடைக்கலன்னா நீங்கள் ஊருக்கு போய் தான் ஆகணும். புரியுதாங்கண்ணா. ஓகே, இப்போ ஒரு சிலருக்கு வந்து இந்த லே ஆஃப்ஸ் நடக்கும். ஸோ சில நம்ம இந்தியாவில் இப்போ லே ஆஃப்ஸ் நடந்ததுன்னா அதுக்கப்புறம் ஒரு ஜாப் போகும்போது அதில் நிறைய கேள்விகள் இருக்கும்ல, சந்தேகமாக கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் இங்கே எப்படி இருக்கும்? ஓகே, இங்கே வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ தே அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, லே ஆஃப்ஸ் வந்து ஏன்னா இப்போ நான் சொன்னேன்ல ஃபேர் பாலிசியில் தான் பண்ணுறாங்க. அவங்களோட ஸ்கில்லை வச்சோ ஆட்டிடியூடை வச்சோ மட்டுமே ரிஜெக்ஷன் பண்ணுறது கிடையாது. அந்த கம்பெனியோட எக்கானமி சுச்சுவேஷன்னால ரிஜெக்ட் பண்ணுறாங்க, லே ஆஃப் பண்ணுறாங்கன்றத வந்து பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட். ரெக்ரூட்டர்ஸ் வைஸில் இருந்துமே இந்த கம்பெனிலேருந்து நான் வரேன், இந்த மாதிரி நான் ரீசெண்டாக லே ஆஃப் ஓப்பனாகவே நீங்கள் சொல்லலாம், there was a layoff that happened, ஸோ அதனால் நான் வந்து இப்போ ஜாப் அட் ரிஸ்கில் இருக்கேன், அதனால் நான் வேலை தேடுறேன். ஓகே ஃபைன், we are happy, நான் உனக்கு இன்டர்வியூ வைக்கிறேன். இப்போ நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்கல்ல நம்ம ஊர்லலாம், லே ஆஃப் பண்ணிட்டானா இவனோட ரெக்கார்ட் எப்படி இருக்கும், இவன் எப்படி வேலை பார்ப்பான் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது இந்தியாவில். பட் இங்கே வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டே உங்களுக்கு கிடையாது. இட்ஸ் ஓகே, யூ ஆர் லேட் ஆஃப், இட்ஸ் ஓகே, நீ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணு. இஃப் we are happy with your performance, we will hire you. அது ஒரு ரெக்கார்டாக நம்மளுக்கு ஆக்குறது கிடையாது. ஸோ இப்போ ஒரு சில ஜாப்ஸோ இல்லை டிஃப்ரெண்ட் வீசா ஹோல்டர்ஸ்க்கோ சம் சேலஞ்சஸ் இருக்கும். லைக் ஒரு க்ரைட்டீரியா லெவல் செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி எஸ்பெஷலி சர்வர் அதில் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். ஸோ அந்த இதில் ஒரு க்ரைட்டீரியா செக் பண்ணுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அது நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, எஸ், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே வந்து சில ஜாப் ப்ரொஃபைல்ஸுக்கு, இட் இஸ் நாட் ஃபார் ஆல் ஜாப் ப்ரொஃபைல்ஸ், பட் சில ஜாப் ப்ரொஃபைல்ஸுக்கு க்ரைட்டீரியா செக்ஸ் எல்லாம் இருக்குதான். இப்போது டெவலப்பர்ஸுக்கு வந்து அவ்வளோ பெரிய க்ரைட்டீரியா செக் எல்லாம் கிடையாது. பட் தென் டெவ்ஆப்ஸோ சர்வர் ரிலேட்டடாக இல்லை வந்து சைபர் செக்யூரிட்டி அந்த மாதிரி செக்யூரிட்டி ரிலேட்டடாகவும் பிஐஐ டேட்டா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பிஐஐ டேட்டா பற்றி எல்லாம் பேசணும்ல. ஸோ அந்த சென்சிட்டிவ் டேட்டா போய் சேவ் ஆகிற இடம் இன்ஃப்ரா ஏரியா, சர்வர் ரிலேட்டடான ஒர்க் இருக்கிறவங்க எல்லாருக்குமே முக்கால்வாசி தே செக் சம்திங் கால்டு எஸ்சி கிளியரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து செக்யூரிட்டி கிளியரன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது செக்யூரிட்டி கிளியர்டாக இருக்கணும் இவங்களை வந்து சர்வர் ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. சில ஜாப் ப்ரொஃபைல்ஸே வந்து உங்களுக்கு இன்டர்வியூவே வந்து எஸ்சி கிளியரன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி தான் இன்டர்வியூவே ஸ்கெடியூல் பண்ணுற மாதிரி ஜாப் ப்ரொஃபைல்ஸும் இருக்குது. சிலதெல்லாம் வந்து ஹையர் பண்ணுவாங்க, பட் they will not put you into those clients who have that requirement. இப்போ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் சிலது வந்து கிளைண்ட்ஸ் வந்து எனக்கு இந்த ரிசோர்ஸை கொடுக்குறனாலே எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் கிளியரன்ஸ் இருக்கணும், அவங்களுக்கு இவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அவங்க இது லைக் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு செக் பண்ணுற இதெல்லாம் இருக்குல்ல. அந்த மாதிரி இங்கேயுமே வந்து பேஸ்ட் அப்பான் த கிளைண்ட், சில கிளைண்ட் வந்து எனக்கு எஸ்சி கிளியரன்ஸ் இருக்கணும்னுவாங்க. இப்போ எஸ்சி கிளியரன்ஸ் வந்து எப்போ நடக்கும்னா 5 consecutive years நீங்கள் யூகேல இருந்திருக்கணும். only then you are eligible. So even if you are 4 years இது எலிஜிபிலிட்டியில் வராது. 5 consecutive years irrespective of your visa period. இப்போ வந்து ஒருத்தர் டிபெண்ட்டாக வந்திருக்காருனாலும் அவங்க 5 years இருந்திருந்தா ஓகே. ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டு PSW 2 years முடிக்கிறாங்க. இந்த கிராஜுவேட் வீசா தான் PSW வீசா. ஸோ PSWவில் அவங்க 2 yearsனா they have completed 3 years. அதுக்கப்புறம் அவங்க ஸ்கில்டு ஒர்க்கரில் 2 years இருந்திருந்தாலும் they have been consecutively for 5 years inside UKல. ஸோ அதனால் they are still eligible for SC clearance. நீங்கள் யூகே என்டர் ஆனதுலேருந்து 5 consecutive years எப்போ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அப்போ யூஆர் எலிஜிபிள் ஃபார் இட். அதுக்கப்புறம் உங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. பேசிக்கலி நம்ம கிரிமினல் ஆக்ட்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கோமா, அந்த மாதிரி போலீஸ் வெரிஃபிகேஷன் மாதிரியான ஒரு வெரிஃபிகேஷன் இருக்கும். அந்த வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு நீங்கள் செக்யூரிட்டி கிளியர்டு அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யூ பிகம் எலிஜிபிள் ஃபார் ஆல் தீஸ் ஜாப்ஸ். பட் அன்டில் தென் யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஆல் த ஜாப்ஸ். டிபெண்டன்ட் வீசா, எனி வீசா ஹோல்டர்ஸ் எந்த ப்ரொஃபைல் எல்லாம் இந்த ஆஸ்க் இருக்கோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நான் சில யூகே கிளைண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து என்னோட ப்ரீவியஸ் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஜாப் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுறதுக்கு அவங்க செக் பண்ணாங்க. அது எஸ்பெஷலி சிபில் ஸ்கோர் அந்த மாதிரி ஏதோ ஒரு சில ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமாக செக் பண்ணாங்க. ஸோ அதில் எம்ப்ளாய்மெண்ட் அந்த இதுவும் செக் பண்ணாங்க. ஸோ வேறு ஏதாவது ஒரு என்ன வேறு எப்படிலாம் செக் பண்ணுவாங்க? ஓகே,
இப்போ நீங்கள் சொன்னது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த கிளைண்ட். இப்போ இங்கேயுமே சில பேங்க்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த பேங்க்குக்கு வந்து நீங்கள் டைரக்ட் எம்ப்ளாயியாக போகிறீங்கன்னா இங்கே மட்டும் எல்லாம் செக் பண்ண மாட்டாங்க. தேல் கெட் யூர் பாஸ்போர்ட், இந்தியா பேன் கார்டு, அந்த மாதிரி எல்லாத்தையுமே வாங்கி இந்தியாவில் நீங்கள் வந்து எந்த ஒரு கேஸு எதுலேயுமே சிக்காமல், இன்கேஸ் லோன் எடுத்துகிட்டு லோனை கட்டாமல் இங்கே வந்திருக்கீங்களா, இதெல்லாமே செக் பண்ணுற மாதிரியான கிளைண்ட்ஸும் இருக்காங்க. சரிங்களா? இது டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி டு கம்பெனி. ஸோ அதுக்கு தான் சில கம்பெனி வந்து டூ இட். இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஒரு பேங்க்கில் வேலை கடிச்சு போனாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தே டிட் தட் ஆல் செக் பாஸ்போர்ட், இந்தியாவில் இருந்த பேன் நம்பர் வச்சு அங்கே இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அவங்களோட லோன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, அவங்க ஹிஸ்ட்ரி கரெக்டாக இருக்கா, க்ரைம் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்கா, ஃபுல் செக் பண்ணுறாங்க தான். அதே மாதிரி உங்களோட ஜாப் வெரிஃபிகேஷனும் டிபெண்ட்ஸ் ஆன் கம்பெனிஸ். இப்போ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியெல்லாம் வந்து ப்ரீவியஸ் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் மட்டும்தான் செக் பண்ணாங்க. ஸோ அங்கே மட்டும் போயிட்டு லெஜிட்டாக ஒர்க் பண்ணாங்களா அப்படின்னு இமெயில் பண்ணி ஜஸ்ட் வெரிஃபை பண்ணுற கம்பெனிஸ் மாதிரி கம்பெனிஸும் இருக்குது. இன் ரியாலிட்டி நீங்கள் அங்கே இப்போ நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்தாலே தெரிஞ்சிடும்ல, இன் ரியாலிட்டி நம்ம அங்கே ஒர்க் பண்ணோமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதை செக் பண்ணுற லெவல் ஆஃப் இதுவுமே தேர்ட் பார்ட்டிஸ். இந்தியாவில் தே ஹேவ் தேர்ட் பார்ட்டி மேப்பிங்ஸ் அண்ட் ஆல். போயிட்டு அந்த அட்ரஸில் கரெக்டாக இவங்க இருந்திருக்காங்களா அப்படிங்கிற செக்கெல்லாம் நம்மளுக்கு நடக்கும். சில கம்பெனிஸில் இந்தியாவிலையுமே சில கம்பெனிஸில் வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன் எல்லாம் வந்து பண்ணுவாங்க, நம்ம அந்த அட்ரஸில் இருந்திருக்கோமான்னு தேர்ட் பார்ட்டி. ஸோ அந்த லெவல் ஆஃப் வெரிஃபிகேஷன் கம்பெனிஸும் இருக்குது. பட் ரொம்ப லைட்டாக மேலோட்டமாக வெரிஃபை பண்ணுற கம்பெனிஸும் இருக்குது. ஓகே. இப்போ இந்த லே ஆஃப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் லே ஆஃப் ஆகி அதுக்கப்புறம் வேறு ஜாப் கிடைக்கிறதுக்குமே அப்போ மார்க்கெட் சரியில்லாமல் இருக்கும். அதனால் சில பேர் வந்து காலேஜில் போய் சில கோர்ஸ் படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அது கரெக்டான வேயா இல்லை அதான் வேறு ஆப்ஷன் இல்லையா? ஓகே, அவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்கணுன்றவங்க வந்து வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் தேட தான் செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் வாட் ஐ வுட் சே இஸ், இப்போ நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பேசணும்ல, 10 லட்சம் கொடுங்க, 15 லட்சம் கொடுங்க, நான் உங்களுக்கு சும்மா ஒரு வீசா கொடுக்குறேன், வீசா மட்டும் கொடுத்துருவாங்க. தேர் ஆர் பீப்புள் ஹூ வில் கிவ் யூ வீசா, வேலை கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தான் வேலை வெளியில் வந்து இங்கே வந்து தேர் இஸ் பர்மனெண்ட் ஜாப் இன்சைட் IR35 ஒன்று இருக்குது, அவுட் சைட் IR35. அவுட் சைட் IR35 வந்து கான்ட்ராக்டில் நீங்கள் ஜாப் எடுக்கிற மாதிரி. அடிஷ்னல் ஒர்க் இப்போ நம்ம பேசணும்ல, இந்த அடிஷ்னல் ஒர்க் எடுக்கலாம் ப்ரொவைடட் த எம்ப்ளாயர் அக்செப்ட்ஸ், அந்த மாதிரி எடுக்கிறது தான் இந்த அவுட் சைட் IR. இந்த மாதிரி ரோல்ஸை நீங்கள் எடுத்து எவன் வீசா கொடுக்குறானோ அவனுக்கு மாதம் கமிஷன்லாம் வேறு கொடுக்கலாம். அந்த எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதை விட people prefer to go into the student route. ஏன்னா 1 year வந்து நீங்கள் இப்போ நம்ம வந்து டெவலப்மெண்ட்டில் இருக்கோம். இந்தியாவில் நம்ம யூஜி தான் பண்ணியிருக்கோம், போஸ்ட் கிராஜுவேட் பண்ணலைன்னா உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிறது இல்லையோ, இல்லை அந்த டஃப் பீரியடில் யூ வில் சி விச் ஒன் ஹேஸ் டிமாண்ட், எதை எடுத்தால் நம்மளால் ஒரு வேலை எடுக்க முடியும் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குல்ல. ஸோ அதனால் பீப்புள் இப்போ எவனுக்கும் நீங்கள் போய் 15 லட்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலை எடுக்கிறதுக்கு மாதம் கஷ்டப்படுறதுக்கு யூ டேக் அ கோர்ஸ். ஏன்னா அதுவும் ஒரு 10-15 lakhs ஆகும். நீங்கள் அதை கொடுத்துட்டீங்கன்னா அங்கே காலேஜ் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பீங்க. பேரலி யூ கேன் சர்ச் ஃபார் ஜாப் ஆல்சோ. யூ வில் கெட் அ சர்டிஃபிகேட், யூ வில் கெட் அ ஜாப் யூ கேன் ட்ரை ஃபார் ஜாப் ஆல்சோ. ஸோ தட் யூ வில் ஹேவ் இனஃப் டைம் ஃப்ரேம் டு கெட் அ ஜாப் ஆல்சோ. இப்போ சில பேரெல்லாம் வந்து ஃபேமிலியாக வந்தவங்கெல்லாம் வந்து ஆக்சுவலாக யாருக்கு வேலை கிடைக்குமோ அவங்க ஸ்டே பேக் பண்ணுவாங்க. ஸ்டே பேக்னா தே வில் நாட் கெட் இன் டு திஸ் ஸ்டூடெண்ட் திங். வீட்டில் டிபெண்ட்டாக இருக்கிற பார்ட்னர் ஹூஸ் மார்க்கெட் ஸ்டாஃப் தே வில் கெட் இன் டு தி ஸ்டூடெண்ட் திங். அப்போது யாருக்கு ஜாப் மார்க்கெட் இருக்கோ, ஸ்கில் ஒர்க்கர் வீசா கிடைக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். இவங்க வந்து இந்த ஸ்டூடெண்ட்குள்ளே போகாமல் இருக்கிறது வந்து தே வில் டேக் தட் கால் ஸோ தட் தீஸ் பீப்புள் கேன் கண்டினியூ டு சர்ச். இந்த 1 year பீரியட் அவங்களோட அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு முடிகிறதுக்குள்ளே இவங்களுக்கு ஒன்று இங்கே வீசாவோட வேலை கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா தே கேன் ஆல்சோ டூ அதர் ஒர்க்ஸ். ஸ்டூடெண்ட் ஒர்க்கில் ஸ்டூடெண்ட் வீசாவில் நீங்கள் வந்து 20 hours a வீக்குக்கு மேலே ஒர்க் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து நார்மலாக வேறு எந்த வேலையும் கூட எடுக்கவும் முடியாது. ஃபுல் டைமாக எடுத்து ஃபேமிலி ரன் பண்ணுறதுன்னு எதையுமே பண்ண முடியாது ஸ்டூடெண்ட் வீசாவில் போயிட்டீங்கன்னா. சேம் திங் யூ பை வீசா ஆல்சோ. இப்போ பை பண்ணுறவங்க வந்து வேறு எந்த வேலைக்குமே போக முடியாது. ஏன்னா ஆன் ரெக்கார்ட்ஸ் தே ஆர் எம்ப்ளாய்டு சம்வேர், தே கேன் நாட் ஒர்க் அட் அ டிஃப்ரெண்ட் பிளேஸ். ஸோ அதனால் இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஷன் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். அவங்களோட ஸ்டேயும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுல்ல. ஏன்னா there is one option where 10 consecutive years irrespective of any visa. ஆனால் 10 consecutive years நீங்கள் யூகேல இருந்துட்டீங்கன்னா அந்த ரூட்லேயும் நீங்கள் யூகேல வீசா எடுக்கலாம், இது பிஆர் எடுக்கலாம். ஸோ அந்த ரூட். ஸோ அதனால் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஓகே இது பெட்டர். நம்ம வந்து ஏன்னா 1 year ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 2 years யூ கெட் PSWல. ஸோ அதனால் அப்படியே
அந்த 10 இயர்ஸ் பீரியட் கவுண்ட் ஆச்சு வருதான்னு பார்ப்பாங்க. அந்த கவுண்ட் வந்துருச்சுன்னா they will opt for it. That will be better option. ஓகே தர்ஷனா. ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். லைக் ஜாப் சர்ச்லேருந்து இப்போ ஒரு எப்படி ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்கிறத பற்றியும் பேசிட்டோம். அதே மாதிரி லே ஆஃப் பண்ணால் அதுக்கு என்னென்ன பாசிபிள் வேஸ் டு ஸ்டே இன் யூகே அந்த விஷயங்களும் பற்றி பேசணும். இப்போ ஒர்க் கல்ச்சர் பற்றி பேசணுன்னா நம்ம ஆல்ரெடி போன எபிசோடில் அதை பற்றி கிளியராகவே பேசிட்டோம். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கம்பேரிஷன் வித் இந்தியா அண்ட் யூகே. ஸோ டியர் வியூவர்ஸ், நீங்கள் அந்த எபிசோடை கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அந்த இதில் ஒர்க் கல்ச்சர் பற்றியும் பேசியிருப்பாங்க, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அண்ட் ஆல்சோ சேலரிஸ், அதோட டிஃப்ரென்சஸும் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ டேக் அ லுக் தட் ஐ வில் போஸ்ட் இட் இன் தி டிஸ்கிரிப்ஷன், யூ கேன் செக் அவுட். ஓகே. ஸோ ஃபைனலாக வி கேன் ஹாவ் சம் ஃபன் ரவுண்ட் ஜஸ்ட் ஃபார் 5 to 6 கொஷின்ஸ் தான். ஓகே. ஸோ ரேபிட் ஃபயர் ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, யுவர் ஃபேவரட் சிட்டி இன் த யூகே அண்ட் வை? ஓகே. ஃபேவரட் சிட்டி பர்மிங்ஹாம். ஏன்னா வந்ததுலேருந்து நான் பர்மிங்ஹாம்லேயே தான் இருக்கேன். அண்ட் ஐ டோன்ட் ஈவன் நவ் ஐ ஹாவ் ஆப்ஷன் சம்டைம்ஸ் ஷிஃப்ட் ஆகலான்னு யோசிச்சாலும் இங்கே ஒரு 3 years இருந்ததுனால ஐ கண்டினியூ டு ப்ரிஃபர் ஸ்டேயிங் இன் பர்மிங்ஹாம். ஓகே. க்ளோஸ் டு லண்டன் ஆல்சோ. ஒன் ஆப்ஷன் இஸ் க்ளோஸ் டு லண்டன். இங்கேருந்து ஒரு 1.5 hour ட்ராவல் பண்ணிங்கன்னா லண்டனுக்கு போயிடலாம் கூட. லண்டனுக்குள்ளே போயிட்டு கஷ்டப்படுறதை விட லண்டனை விட்டு வெளில இருந்துக்கலாம் அப்படின்னீங்க. Okay, one UK work culture habit that India should adapt. After office hours, no calling. Okay. அது மெயின் ஒன். அந்த இதில் சொன்ன மாதிரி ஐ டோன்ட் நோ, அந்த இதில் சொன்ன நான் ஞாபகம். மை மேனேஜர், நன் ஆஃப் மை ஆஃபீஸ் பீப்புள், டீம்மேட்ஸ் யார்கிட்டயுமே என்னோட நம்பரே கிடையாதுங்க, கேட்கவே கிடையாது. நானும் இந்த கம்பெனியில் ஒரு 1.5 வருஷமா இருக்கேன். யார்கிட்டையுமே நம்பர் கிடையாது. கொலீக்ஸ் கிட்ட நம்பர் கிடையாது. மேனேஜர் கிட்ட நோ ஒன் ஈவன் ஆஸ்க்ஸ் யூ அவுட் ஆஃப் ஆஃபீஸ், யூஆர் அவுட் ஆஃப் ஆஃபீஸ். அதுதான் மெயினாக இந்தியாவுக்கு வர வேண்டிய. Biggest cultural shock you experienced in UK? ஓகே. கல்ச்சுரல் ஷாக் அப்படின்னா ஐ வுட் சே ஒன் ஹேபிட். இது கல்ச்சுரல் ஷாக்கா இல்லை ஹேபிட்டா அப்படின்றது, இங்கே வந்து ட்ரிங்கிங் இஸ் கைண்ட் ஆஃப் அ நார்மல் திங். இப்போ நான் வந்து தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொன்னாதான் ஓ அடிக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. தட்ஸ் ஒன் சோஷியல் இது மாதிரி கொண்டு வராங்க, விச் வாஸ் ஒன் பிக் ஷாக்கர் ஃபார் மீ. இட்ஸ் ஓகே, அக்செப்ட் பண்ணுறாங்க. பட் நம்மளுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. மீட்டப்ஸே அங்கே தான் நடக்கும் அப்படிங்கிறப்ப வந்து கான்ட் அவாய்ட் ஆல்சோ ஆஃபீஸ் கேட்சப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே குவைட் ஹேப்பன்ஸ் தேர். ஸோ ஐ வுட் சே a person who is not into it and doesn't want to get addicted into it have to have too much of self-control இந்த ஊரில். இப்போ ஒரு சில மித் இருக்குல்ல, ஸோ நம்ம ஒர்க்கிங் இன் யூகே அது வந்து யூ வுட் லைக் டு பர்ஸ்ட் இட் அவுட். அதனால் என்ன ஏதாவது ஒரு மித் இருக்கு? Working in UK, people are not living in crores of money or lakhs of money. ஓகேவா? எல்லா இதுலேயும் இருக்காங்க. அப்படின்னாலே செம்மையாக எவ்வளோ நீங்கள் வந்து இங்கேயும் ஈக்குவலி யூ பே டேக்ஸ். இங்கே நம்மளுக்கு எப்படி போக போக டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், இங்கேயும் டேக்ஸ் போய்கிட்டே இருக்குது. காஸ்ட் ஆஃப் லிவிங் இங்கே கூட. இட்ஸ் நாட் தட் பீப்புள் ஆர் லிவிங் லாவிஷ் லைஃப் இங்கே அப்படிங்கிறது. அதுதான் மெயின் அண்டர்ஸ்டாண்டிங் தட் பீப்புள் ஹேவ் டு ஹேவ் ஹூ ஆர் இன் இந்தியா. ஸோ இந்தியன் ஃபுட்டை தவிர நீங்கள் பிரிட்டிஷ் ஃபுட் எதுவும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, ட்ரை பண்ணியிருக்கேன். என்ஜாய் பண்ணியிருக்கேனான்னு கேட்டால் டவுட்டு தான். ஏன்னா இங்கே வந்து காரமே போட மாட்டாங்க, உப்பு காரம் எதுவுமே இருக்காது. டூ சட்டில்லாம் ரொம்ப சட்டிலாக இருக்கும், நம்மளால் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியாது. அண்ட் ட்ரை பண்ணுறப்போ யூ வில் ஹாவ் ஒன் ட்ராபேக், பிகாஸ் மோஸ்ட்லி இங்கே பீஃப் ஸ்டீக் தான் ஸ்டேபிள் ஃபுட். ஸோ பீஃப் ஸ்டீக் சாப்பிடாதவங்களுக்கு ஈவன் இஃப் யூ ஹாவ் டு ட்ரை பிரிட் ஃபுட்ஸ், நீங்கள் வந்து சிக்கன் பர்கர்னு சிக்கன் கேட்டால் தான் கொடுப்பானுங்க. நீங்கள் போய் சும்மா பர்கர்னு கேட்டீங்கன்னா பீஃப் பர்கரை குடிச்சிட்டு போயிடுவோம். ஸோ அதனால் தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். ஐ ஹவ் என்ஜாய்டு நம்ம ஃபுட் தான். இங்கேயும் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை தான் தேடுறோமே ஒழிய அவங்க இதுக்கெல்லாம் போனால் யூ டோன்ட் ஃபைண்ட் காரம் உப்பு எதுவுமே இருக்காது. அதனால் ஸோ இப்போ நம்ம மேலே அவங்க ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன் இருக்கும்ல, ஒரு நம்ம பிரிட்டிஷ் வந்து இந்தியன்ஸ் பற்றி. ஸோ அது எதுவும் இருக்கா?
ஓகே. நீங்கள் எதுவும் என்கவுண்டர் பண்ணீங்களா? காமன் மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா, நம்ம ஊர்ல வந்து அப்படியே ரோடு கிராஸ் பண்றோம்ல, ஆமாம். அங்கெல்லாம் நான் ஒரு தடவை வந்து கேட்டிருக்கேன் ஒருத்தங்க சொல்லி. நான் ஐவ் நாட் ஹர்ட் இட். சும்மா ரோடெல்லாம் கிராஸ் பண்ணா அந்த பிளட்டி இந்தியன்ஸ்னு திட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் நடக்குது தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்தியன்ஸ்னாலே இவங்க இப்படிதான், அவங்க வாட்டுக்கு இருப்பானுங்க, ஒரு மேனரிசம் இருக்காது, ஒரு ஒரு எத்திக்ஸ் இருக்காது இவங்களுக்கு அப்படிங்கிறது இருக்கு. அது இருக்கு. அதை நிரூபிக்கிற மாதிரியே நம்மளும் நடந்துக்கிறோம் இருக்கு. ஏன்னா நாட் சீன் அ ஒயிட் பர்சன் சும்மா நடுரோட அப்படியே கிராஸ் பண்ணி போறது ஒயிட்ஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் நம்ம ஆளுங்களும் சரி, மற்ற ஏஷியன் பீப்புளும் சரி, அப்படியே வந்து அவன் ரொம்ப தூரத்தில் இருக்கான், நான் ரோட கிராஸ் பண்ணுறேன் அப்படின்னு கிராஸ் பண்ணுறவங்க நம்ம தான். அவங்க அப்படி கிராஸ் பண்ணுறதே கிடையாது. ப்ராப்பராக பெடஸ்ட்ரியன் கிராசிங் எங்கே இருக்கோ அங்கே வரைக்கும் போய் நின்று சிக்னலை போட்டு கிராஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இப்படியே கிராஸ் பண்ணுவோம். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு ஏற்றாப்புல நம்மளும் இருக்கோம் தான். அதுதான் பாயிண்டிங்க. ஸோ இப்போ இவ்வளோ யூகே ஜேர்னியை வந்து ஒரு இவ்வளோ வருஷம் இருக்கீங்க, அதில் வந்து ஒரு ஒன் வேர்டில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எப்படி சொல்கிறீங்க? ஓகே, ப்ளஸ்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் தட் ஐ ஹவ் காட் இஸ் அ பிக் ப்ளஸ். அதுதான் என்னோட ப்ளஸ்ஸாக இருக்கும் ஒர்க் லைஃப் பேலன்ஸில். மைனஸாக பார்த்தோம்னா ஹெல்த் கேர் அண்ட் ஃபேமிலி இஸ் அ பிக் மைனஸ். ஓகே ஓகே. இப்போ ஜாப் இன்டர்வியூஸா இல்லை யூகே வெதரா, எது உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்காங்க? வெதர். யார் கேட்டால் வெதர் தான். ஜாப் இன்டர்வியூவை கூட நீங்கள் வந்து வேலை கிடைக்கிற வரைக்கும் தானே அந்த கஷ்டம். கிடச்சிருச்சு ஒரு 3-4 மாதம் வாங்கின வேலை தேடுவீங்க, வேலை கிடச்சிரும், அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது. ஆனால் இது லைஃப் லாங் இருக்க போகிற ஒரு பிரச்சனைனா அது யூகே வெதர். ஓகே ஓகே தர்ஷனா, தேங்க்யூ ஃபார் திஸ் குயிக் ஆன்சர்ஸ். இது ஒரு நல்ல ஒரு ஃபன் இன்ட்ரோவாக இருக்குது. ஸோ அதனால் we are at the end of this session, தர்ஷனா. ஸோ நம்ம எப்பொழுதும் ரேப்அப் பண்ணும்போது ஒரு கால் டு ஆக்ஷனுங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். ஸோ இப்போ ஒரு காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்னலாம் இருக்குது, அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது யூகேக்கு மூவ் பண்ணோம்னா? ஓகே, யூகேக்கு மூவ் பண்ணோன்னா காமன் மிஸ்டேக்ஸ் வாட் ஐ சி இஸ் பீப்புள் நாட் நெட்வொர்க்கிங் ப்ராப்பர்லி யூஸிங். இப்போ நம்ம வந்து லிங்க்டின்ல ஜாப் போர்ட்டலில் போய் அப்ளை பண்ணுறதை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். பட் நெட்வொர்க்கிங் ஹெல்ப்ஸ் வெரி மச். ஏன்னா உங்கள் கூட என்னைக்காச்சும் ஒருத்தர் ஒர்க் பண்ணவளாக இருக்கலாம், இல்லை உங்கள் கூட படித்தவங்க வேறு கண்ட்ரியில் இருக்கலாம், அவங்களோட கான்ஸ்டன்ட் டச்சில் இருக்கிறது, இது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மிஸ்டேக்கை பண்ணுறாங்க. இப்போ நான் நடுவில் சொன்னப்போ வந்து ஸ்கேம்ஸ் பண்ணுறது வந்து லிங்க்டின் போயிட்டு நீங்கள் அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா யாராச்சும் மியூச்சுவல் கனெக்ஷன் இருப்பாங்க. கேன் பி 1 level ஸ்கிப்ட் ஆர் 2 level ஸ்கிப்ட். இது எதுவுமே இல்லைனா, இப்போ நான்லாம் வந்து ஒரு கம்பெனியில் வந்து போயிட்டு அந்த கம்பெனிக்குள்ளே பீப்புள் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற எல்லா பேரையும் பார்த்துட்டு, இப்போ யாராச்சும் ஒருத்தர் பார்க்குறப்போ ஓகே திஸ் பர்சன் மைட் பி அப்ரோச்சபிள் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் நான் மெசேஜ் பண்ணியெல்லாம் பேசியிருக்கேன். கூப்பிட்டு உங்கள் கம்பெனியில் இன்டர்வியூ இருக்குங்க, which is one thing that I would recommend everyone do. உங்களுக்கு இன்டர்வியூ இருந்தால் கூட even before interview if you can get in touch with someone, get in touch, understand what their company is. இப்போ அந்த கம்பெனியோட வேல்யூஸாக இருக்கட்டும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அவங்க கம்பெனியில் இன்டர்வியூஸ் எப்படி இருக்கும், ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்கள். விச் இஸ் ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது கஷ்டம் இந்த ஊரில், பயங்கர கஷ்டம் நம்மளுக்கு ஸ்கில்ட் ஒர்க்கர் வீசால. அதுலேயும் நீங்கள் வந்து இந்தியாவில் இருந்துட்டு தேடுறீங்கன்னா ஒரு இன்டர்வியூ வரதே கஷ்டம். அந்த வர இன்டர்வியூவை எப்படி கிராக் பண்ணுறது, அது நம்மளுக்கு சாதகமாக எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு தான் நம்ம யோசிக்கணும். அதனால் கெட் இன் டு நெட்வொர்க்கிங் ஆஸ் மச் as பாசிபிள் அண்ட் ப்ரொசீட். ஓகே ஓகே தர்ஷனா, தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஷேரிங் ஸோ மச் ஆஃப் இன்சைட்ஸ் அபவுட் திஸ். என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்கள் பற்றி பேசணும். நம்ம எப்படி ஒரு ஜாப் கிடைக்கிறதுலேருந்து அதில் அங்கே உள்ள ஜாப் சர்ச் லே ஆஃப்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பற்றி பேசணும். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். ஸோ நம்ம வியூவர்ஸ்க்கு எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் ஒரு மெசேஜ் எதுவும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுவோம். ஓகே, ஸ்பெஷல் மெசேஜ்னா ரிஜெக்ஷன்ஸ் வரும், பவுன்ஸ் பேக் இஸ் வாட் ஐ வுட் சே. டோன்ட் சிட் பேக் வென் யூ ஹேவ் ரிஜெக்ஷன்ஸ். இது வந்து என்னோட ஆல்வேஸ் இன்புட்டாக இருந்திருக்கு. ஓவர் இஸ் இன் டு ஜாப் சர்ச் ஐ சே ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் இந்தியாவுக்குள்ளே வேலை தேடினாலும் ஓகே, யூகேல வேலை தேடிங்கன்னா நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும். இஃப் யூ ஆர் அப்ளைங் 100 jobs, அட்லீஸ்ட் 95 jobs will send you. Unfortunately, we are not proceeding further with your job application.
இட் இஸ் நார்மல், அக்செப்ட் இட் அண்ட் கீப் அப்ளையிங். டோன்ட் லூஸ் ஹோப். உங்களோட கெப்பாசிட்டி என்ன, உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்றது உங்களுக்கு தான் தெரியும். தே வில் நாட் நோ. ஸோ நீங்கள் ஹோப் லூஸ் பண்ணிங்கன்னா இட் இஸ் அபவுட் டவுட்டிங் யுவர் செல்ஃப். ஸோ கம் அவுட் ஆஃப் இட் அண்ட் கண்டினியூ டு சர்ச். அதுதான் நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் த பீஸ் ஆஃப் அட்வைஸ். அதே மாதிரி தேங்க்ஸ் அகெயின் தர்ஷனா ஃபார் கொலாபரேட்டிங் அகெயின் வித் அவர் ஸ்விஃப்ட் பப்ளிஷ் சேனல். ஸோ கண்டிப்பாக இந்த கான்வர்சேஷன் கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸ் ஆடியன்ஸ்க்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் பற்றி பேசுனதுனால. ஸோ தேங்க்யூ அகெயின். அன்டில் நெக்ஸ்ட் டைம், சபாபதி சைனிங் ஆஃப். பை. Thank you.